ஆமி அண்ணா, இட்ஸ் மீ ஃபேரி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஷன். என்னடா நேமும் புதுசாக இருக்குது, சேனலும் புதுசாக இருக்குன்னுலாம் பார்க்காதீங்க. எப்படி சொல்கிறது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஸுக்கு ஸ்ட்ரைக் வந்திருக்கு. ஸோ 1 வீக் முடிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக வீடியோ போடலாம். ஆனால் நான் போட்டேன்னா சில பல இஷ்யூ ஆகும். நான் அதை டீட்டெயிலாக குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஸ்லேயே கொடுக்குறேன், சரியா? அதில் போயிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி டவுன் ஆகிடுச்சு ஸ்ட்ரைக் வந்த உடனே. பட் எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணி எனக்கு வந்துட்டு இப்போது நான் அகெயின் இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா அது கண்டிப்பாக அவங்களால மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக எனக்கு குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஷனுக்கு எவ்வளோ லவ் கொடுத்தீங்களோ அதே லவ்வை இப்போது இந்த குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஷனுக்கும் கொடுப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக கொடுப்பீங்க, அதுக்கு வந்து டவுட்டே கிடையாது. ஓகே. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மூவிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மூவி தான் பார்க்க போகிறோம், டெக்குக்கான ஒரு மூவி. ஸோ இந்த மூவியோட டைட்டில் என்னன்னா, நீ என் காதலே. ஓகே, கண்டிப்பாக இந்த மூவி என்னோடய ஸ்டைலில் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். இப்போ நம்ம எதுவுமே பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய ஃபர்ஸ்ட் சேனலோட லிங்க்கு, செகண்ட் சேனலோட லிங்க்கு, ஐஜி லிங்க்கு, டெலிகிராம் லிங்க் எல்லாமே சேனலோட இந்த பயோவில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஸோ இப்போது ஒரு பெரிய ஷாப்பிங் மால் தான்டா காட்டுறோம். ஸோ அந்த ஷாப்பிங் மாலில் ஷாப்பிங் யாருமே பண்ணாமல் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு மாதிரி பரபரப்பாக ஓடிட்டுருக்காங்க. ஸோ அங்கே இருக்க யாருக்குமே எதுவுமே புரியல. ஸோ ஒரு பர்சன் தான் அப்படின்னு ஒரு பர்சனை பிடிச்சி, என்னாச்சு, எதுக்கு போயெல்லாம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கீங்க? என்னாச்சு, எதுவும் பூகம்பம் வந்துருச்சா? ஏய், பூகம்பம்மா, அதை விட பெருசாக ஒன்று வர்றது யாருன்னு தெரியும்ல அப்படின்ட்டு அவன் அப்படியே அந்த வாசலை பார்க்க. ஸோ அந்த வாசலில் ஒரு பர்சனோட என்ட்ரி. ஸோ இப்போது அந்த கேட்ட பர்சன் அப்படியே ஒரு மாதிரி வியர்னஸோடு பார்த்துட்டு அவனும் அப்படியே ஓட ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இப்போது அந்த மாலே அப்படியே எம்டியாக இருக்குது. ஸோ இப்போது அங்கே ஒரு பர்சன் பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட்டில் அப்படியே ஒரு மாதிரி கூலர்லாம் போட்டுட்டு செம்ம கெத்தான் வர்றான். அவன் பின்னாடி அவ்வளோ பாடி கார்ட்ஸு. ஸோ இப்போ அப்படியே வந்துட்டு நடு மாலில் நிற்கிறான். நின்றுட்டு அவனோட பாக்கெட்டில் ஒரு ஒரு ச்விங்கம் இருக்குது. ஸோ அதை எடுத்து அப்படியே வாயில் போடுறான். வாயில் போட்டு அது ஒரு மாதிரி மென்னுக்கிட்டே பக்கத்தில் உள்ள பாடி கார்டை பார்க்க அங்கே இருக்க எல்லாரும் அப்படியே அந்த மாலுக்குள்ளே பூந்து அப்படியே யாரையோ தேடிட்டுருக்காங்க ரொம்ப. ஸோ இப்போ ஃபைனலாக அந்த பாடி கார்டு தான் ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்து அப்படியே அந்த பர்சன் முன்னாடி நீலோன் பண்ண வைக்க. ஸோ இப்போது அந்த பர்சன் அப்படியே ஒரு மாதிரி மென்னுக்கிட்டே அந்த முட்டி போட்டிருக்க பர்சனை பார்க்குறாங்க. ஸோ இப்போது இன்னொரு பாடி கார்டு தான் அப்படியே அந்த நின்றுட்டுருக்க பர்சனுக்கு அப்படி சேர் எடுத்துகிட்டு வந்து போட அந்த பர்சன் அப்படியே உட்காந்துக்கிறாங்க. அவனுக்கு பக்கத்தில் தான் இந்த பர்சன் முட்டி போட்டுட்ருக்காங்க. ஏய், என் காலில் டஸ்ட் இருக்குது பாரு, அதை தொட அப்படின்ட்டு சொல்ல அந்த பர்சன் அப்படியே பார்க்குறான். ஒரு மாதிரி பயத்தில் அவனோட கர்ச்சீஃபை எடுத்து அப்படியே அந்த பர்சனோட ஷூவை க்ளீன் பண்ணுறான். ஏய், என்னோட ஷூவை தொட கூட உனக்குலாம் அருகதை வேணும், அது கூட உனக்கு கிடையாது. எங்க பாரு, இந்த உலகத்தில் நமக்கு எதிரியாக இருக்கான் பார்த்தியா, அவனை கூட மன்னிச்சு விட்டுறலாம். ஆனால் கூட இருந்துக்கிட்டே உன்னை மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணுறான்ல, அவனெல்லாம் எந்த லிஸ்ட்டில் சேர்க்குறதுன்னு எனக்கு தெரில. எங்க பாருங்க மிஸ்டர், நீ எனக்கு ஆப்போசிட்டில் வந்து நின்று என்ன வேணால் பிடுங்கு, உன்னை எனக்கு சமமாக வச்சு பார்த்து முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பேன். அதை விட்டுட்டு எதுக்கு இந்த வேலை உனக்கு? இப்போ போயிட்டு என்னோடய இன்ஃபர்மேஷன்லாம் ஆப்போசிட் டீமில் கொடுத்துட்டேன்னா நீ நல்லவன் ஆயிடுவியா? இல்லை அவன் நல்லவன் ஆயிடுவானா? எனக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கவே பிடிக்காது. ஆனால் நீ பண்ணது பெரிய நம்பிக்கை துரோகம், அதனால ஒன்று அப்படின்ட்டு இப்போ அப்படியே எட்டி உதைக்கிறான் அந்த பர்சனை. அந்த பர்சனை போய்ட்டு அப்படியே கீழே விழுகிறாங்க. சார் தெரியாமல் பண்ணிட்டேன் சார், இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் சார், ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். ஏய், இந்த அழுது நடிக்கிற வேலை மயிரெலாம் இங்கே வச்சுக்காத. ஏன்னா மற்றவன்ட்ட வேணா இந்த சென்டிமெண்ட்லாம் இருக்கலாம், ஆனால் என்கிட்ட சுத்தமாக கிடையாது, புரியுதா அப்படின்ட்டு இப்போ ஒரு பாடி கார்டு அப்படியே பார்க்க. ஸோ அந்த பாடி கார்டு அப்படியே வரான். வந்துட்டு அவனே பிடிச்சி நிற்க வைக்கிறான். நிற்க வச்ச உடனே அந்த பர்சன் பஞ்சிங் பேக்கை எப்படி வந்து விடாமல் வந்து அப்படியே பஞ்ச் பண்ணுவோம், சேம் அதே மாதிரி இந்த பர்சனோட வயிற்றுல அப்படியே பஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க. அவன் வாயிலேருந்து அப்படியே அந்த ஒரு மாதிரி அவ்வளோ ஒரு மாதிரி இருக்கான் அவன். ஸோ இப்போது அந்த பர்சன் அப்படியே மயங்கிடுறான். இப்போது அங்கே அடித்த பர்சன் தான், ஏய் கையில் கொஞ்சம் தண்ணி ஊற்று
அப்படின்ட்டு அந்த கையை அப்படியே வாஷ் பண்ணிக்கிறான். வாஷ் பண்ணிவிட்டு முடிச்சு விட்டுவாங்க. அப்புறம் இந்த மர்டர் பண்ணுற கர்மம்லாம் என்னன்னே தெரில. இப்போல்லாம் இந்த மாதிரி சில்லி கையத்தோடவே அருவருப்பாக இருக்கு, முடிச்சுட்டு வந்துடு அப்படின்ட்டு அந்த பர்சன் அப்படியே போகிறாங்க. ஸோ அங்கே அப்படியே வெளியே பார்த்தோன்னா ஒரு பொண்ணு தான் நின்றுட்டுருக்கா. ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க? பாஸ் சாரி பாஸ், ஒரு கால் வந்துச்சு. யார்? அந்த பொண்ணா? ஆமாம் பாஸ், சாரி பாஸ். ஏய் அடுத்து எங்கே போகணும்? பாஸ் உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்க. எங்கே? ஹாஸ்பிட்டலில் சார். போகலாம் அப்படின்ட்டு அப்படியே ஜேகே அந்த பொண்ணும் காரில் ஏறி அப்படியே போகிறாங்க. ஸோ அந்த கார் போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் அப்படியே ஸ்டாப் ஆகுது. இப்போ அப்படியே நம்ம ஜேகே முன்னாடி போக அந்த பொண்ணு தான் அப்படியே பின்னாடி வந்துட்டுருக்கா. ஸோ அங்கே போயிட்டு கேட்டால் அங்கே அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு பேஷண்ட் பார்த்துட்ருக்காங்க, வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த பர்சன் தான் அப்படியே ஒரு ரூமுக்குள்ளே போகிறாங்க. ஸோ ரூமுக்குள்ளே ஆக்சுவலாக அது வந்து டாக்டர் ஃப்ரெண்டோட கேபின் தான்டா. ஸோ அப்படியே போயிட்டு அந்த சேரில் வந்துட்டு அப்படியே உட்கார அந்த டேபிள் மேலே ஒரு புக் இருக்குது. ஸோ இப்போது அந்த பர்சன் அப்படியே ஏய் ரோனா, சொல்லுங்கள் பாஸ் என்னாச்சு? இல்லை இந்த யோங்கி இப்போவும் இந்த நாவல்ஸ்லாம் படிக்கிறானா என்ன? இல்லை சார், அவருக்கு இருக்க ஒரே ஹாபி அதுதானே. ஸோ அவர் இப்போ வரைக்கும் படிக்கிறார் சார். ஓ நானும் சொல்லிட்டேன், அதெல்லாம் கேட்டால் தானே. சரி ஓகே, அவன் எப்போ வருவான்? சார் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி அப்படி அவரோட மொபைலை ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. பாஸ் என்ன? இல்லை பாஸ், எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? நீங்கள் இந்த மாதிரி நாவல்ஸ்லாம் படிக்க மாட்டிங்களா? ஏய் என்னை பார்த்தா உனக்கு தெரியும்ல, இதில் நாவல்ஸ் படிக்க மாட்டியா அது இதுன்னு கேட்டுட்ருக்க. இல்லை பாஸ், எதுக்கு உங்களுக்கு இந்த நாவல்ஸ்லாம் சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது? ஏய் அதுவும் இந்த லவ் நாவல்ஸ்ன்னு சொல்லிட்டு படிக்கிறீங்கல்ல, லவ் நாவல்ஸ் என்ன பாஸ்? லவ் தான் பாஸ் எல்லாமே. லவ் இல்லாமல் எப்படி ஒரு மனுஷனாக உயிரோட இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? லவ் தான் நான் மூச்சு பேச்சு உயிர் எல்லாம். ஓ அப்படி? ஆமாம் பாஸ், அதான் டெய்லியும் ஒரு பொண்ணுக்கிட்ட கடலை போடுறியோ? டெய்லியும் ஒரு பொண்ணு இல்லை சார், ஒரே பொண்ணு கூட தான் டெய்லியும் கடலை போட்டுட்ருக்கேன். ஓ அப்படியா? ஆமாம் பாஸ், ட்ரூ லவ். ஓ ட்ரூ லவ். ஆமாம், அவள் பேர் கூட ஐஸு பாஸ், ஐஸு. ஓ ஓகே ஓகே, பார்க்குறேன் அந்த ஐஸு உன் லைஃப்பில் எத்தனை நாளைக்குன்னு பார்க்குறேன். பாஸ் அப்போல்லாம் சொல்லாதீங்க, என் காதல் தெய்வீகமானது. ஓ ஓகே ஓகே, பார்க்குறேன், என் கூட தானே இருக்க போகிற, பார்க்குறேன். ஆமாம், சின்ன வயசுலேருந்து மேடம் இந்த ஒரு டைலாக்கு எத்தனை தடவை என்கிட்ட சொல்லியிருக்கீங்க? டேய் ஜெக்கி, இப்போ அதெல்லாம் ரொம்ப முக்கியமா? ஏய் சின்ன வயசுலேருந்து என் கூட தான் இருக்க, எனக்கு தெரியும் உன்னை பற்றி நல்லா. இந்த ஒரே டைலாக்கு எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருப்பேனே. ஜெக்கே, இதெல்லாம் இப்போ கொஞ்சம் மூடிக்கிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார் ரோனா, லவ்ங்கிறது சுத்த டைம் வேஸ்ட், புரியுதா? லவ் என்ன கருமோ அது? அதெல்லாம் உனக்கு கிடையவே கிடையாது. மூட்டு உன் வேலையை பார்த்துட்டு இருந்தா உனக்கு நல்லது அப்படின்ட்டு அப்படியே ஜேகே இருக்க. இங்கே நம்ம ரோனா தான் சிவங்கிட்ட போய் லவ் பற்றி பேசின பற்றியா என்ன சொல்லிக்கணும் அப்படின்ட்டு அப்படியே அவன் மொபைல் ஒரு நோட்டிஃபிகேஷன் வர அதை எடுத்து பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறா. சிரிச்சுட்டு பாஸ் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஓடுறா. எவ்வளோ திருத்த முடியாது அப்படின்ட்டு ஜேகே இருக்க. இப்போ அப்படியே அந்த டாக்டர், அதாவது நம்ம யூங்கி, ஓகேவா, யூங்கியுமே அப்படியே வந்துடுறான். ஸோ வந்துட்டு ஏய் ஜேகே எப்போ வந்த? நான் வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. டேய் சாரிடா, கொஞ்சம் பேஷண்ட்ஸ் இருந்தாங்க, அதான் பார்த்துட்டு இருந்தேன். ஆமாம், பெரிய பிஸி டாக்டர் தான் நீங்கள், எதுக்கு என்ன கூப்பிட்ட? இல்லை மச்சான், அது சும்மா உன்னை அப்படியே பார்த்துட்டு போகலான்னு. ஏய் என்னை பார்த்துட்டு போகலான்னா நீ ஏன் வீட்டுக்கு வரணும், அதை விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லக்கூடாது. அது இல்லைடா, 1 வீக்காக ஒரு மாதிரி ஹெட்டேக்காக இருக்குதுன்னு சொன்னியே, இப்போ ஓகேவா? ஓகே தான், இப்போ அதிகமாக வர்றது இல்லை. ஓ அப்போ ஓகே மச்சான். ஹெட்டேக் எதுவும் வந்துச்சுன்னா நீ எதையும் போட்டு ரொம்ப குழப்பிக்காத, எதையும் யோசிக்காத, என்கிட்ட சொல்லு. என்னாச்சு? இல்லைடா சும்மா சொன்னேன், உன்னை கேர் பண்ணிக்க வேண்டியது என் பொறுப்பு இல்லை, அதான். ஆமாம் கேச்ச. இப்போ என்ன இதை சொல்ல வர சொன்னியா? ஆமாம் மச்சான். ஆமாம், உன் பின்னாடி குட்டி பிசாச்ச மாதிரி உன் கூடவே சுற்றிட்டு ஒன்று தெரியுமே, எங்கே அது? அதுவா, ஐஸ் கிட்ட பேச போயிருக்காங்க. ஐஸ் கிட்ட. என்னது ஐஸா? ஆமாம் ஐஸு தான். ஓ குச்சி ஐஸா குல்ஃபி ஐஸா? ஏய் யுங்கி, என்ன நீ ஆளை பற்றி கலாய்ச்சிட்டு இருக்கியா? ஏய் நான் உடனே கலாய்ப்பண்டி. என்ன ஜெய்கே ஏதோ சொல்கிறான், யார் அந்த ஐஸு? ஆமாம் எங்கடா, சரின்ட்டு இப்போ தான் கொஞ்சம் அப்படியே பேசி எதுவும் கரெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அது பொறுக்கலடா உங்கள் 2 பேருக்கும். ஏய் நாங்கள் 2 பேருமே சிங்கிளாக இருக்கோம், நீ ஏன்டி இப்படி சுற்றிட்டுருக்க கமிட்டட் ஆகிறதுக்கு? டேய் நீங்கள் சிங்கிளாக இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பாக்க முடியுமா? சரி என்னமோ பண்ணி தொலை. ஏய் இந்த மாதிரி வெட்டி பேசிட்டு இருக்கேன், நேரம் கிடையாது, போகலாமா?
போகலாம் பாஸ் அப்படின்ட்டு இங்கே ரோனா சொல்கிறா. ஸோ இப்போ ஜேகே தான், ஓகே இவங்க நான் கிளம்புறேன், ஏதாவது எமர்ஜென்சினா கூப்பிடு. ஓகே மச்சான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவங்கி சொல்கிறான். ஸோ இப்போது அப்படியே நம்ம ஜேகே தான் கிளம்புறான். கிளம்பும்போது ரோனா இன்னும் இல்லை அப்படின்ட்டு சொல்ல ரோனாவும் அப்படியே நிற்கிறா. என்னாச்சு இவங்கி? இப்போவும் அவன் அதே மாதிரி சொல்லிட்டு இருக்கானா நைட்டில்? இல்லைடா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நைட்டில் இப்போ அதிகமாக அவன் முணங்குறது இல்லை. சரி ஓகே, ஏதாவதுனா எங்கிட்ட உடனே வந்து சொல்லு சரியா? நான் பார்த்துக்கிறேன் இவங்கி. அப்புறம் நம்ம பண்ணுறதுலாம் கரெக்டா? இவங்கி என்னை பார்த்தா உனக்கு தெரியும் இல்லைடா, அப்புறம் எதுக்கு இதை என்கிட்ட கேட்டுட்ருக்க? இல்லை ரோனா, ஏதோ ஒரு மாதிரி இருக்குடி, நம்ம தப்பு எதுவும் பண்ணலையே. இல்லை தப்பு எதுவும் பண்ணல, போகலாம் அவ்வளோதான், விட்டு இதை பற்றி மாதிரி பேசாத. சரி ஓகே, அவனை பத்திரமா பார்த்துக்கோ. ஏன் நீ சொன்னாதான் நான் பத்திரமா பார்த்துப்பேனா? சரிடி போ அப்படின்ட்டு இவங்க சொல்கிறான். ஸோ ரோனாவும் அப்படியே போயிடுறான். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஜெய்கே எடுத்துட்டோன்னா அவர் சவுத் கொரியாவோட சோலில் இருக்கா பிக்கஸ்ட் மாஃபியா. ஸோ இப்போ அப்படியே ரோனா போய்ட்டு அங்கே ஜாயின்ட் ஆகிக்கிறான். ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஆக்சுவலாக ஜேகேயும் ரோனாவும் ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. ஜேகே, ரோனா, யுங்கி 3 பேரும் வந்துட்டு ஒரு சின்ன வயசுலேருந்து நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸு. ரோனா வந்து ஜேகேவோட பர்சனல் செக்ரட்டரி, அப்புறம் அந்த இதெல்லாம் பார்த்துக்கிறது எல்லாமே வந்துட்டு ரோனா தான். யுங்கி வந்து ஒரு டாக்டராக இருக்கா. ஸோ அவள் டாக்டராக இருக்கிறதுனால எப்போவாச்சும் தான் வீட்டுக்கு வருவான். ஆக்சுவலாக 3 பேருமே ஒரே வீட்டில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. இவன் டாக்டருங்கிறதுனால நைட் ஷிஃப்ட் நிறைய பார்ப்பான். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம ரோனாவும் ஜேகேயும் தான் வீட்டில் ஒன்றா இருப்பாங்க. வீட்டில் இருக்கிறது எப்போவுமே அவங்க 2 பேரும் தான் ஒன்றா இருப்பாங்க. ஸோ இப்படியே தான்டா அவங்களோட ஆர்டினரி லைஃபு அப்படியே ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. இப்போ அப்படியே ஒன் டே பார்த்தோன்னா நம்ம ஜேகே தான் அப்படியே ஒரு இடத்துக்கு ரொம்ப அவசரமாக கிளம்பிகிட்ருக்கான். ஜேகே எங்கடா போயிட்டுருக்க? வந்து சாப்பிட்டு போடா. சாப்பிட்றேன். அப்புறம் உனக்கு எதுவும் கால் வந்துச்சா? காலா? என்ன கால் தெரியலையே. சரி ஓகே நீங்கள் இரு, நான் என்னென்னு பார்த்துட்டு வரேன். என்னன்னு சொல்லிட்டு போடா. இரு நான் போய் பாட்டு வரேன் அப்படின்ட்டு ஜேகே அப்படியே போயிடுறான். ஸோ இங்கே நம்ம ரோனா தான், ஐயோ இவனும் போயிட்டானா, இவன் இருந்தாலும் அதாவது ஒம்பழுத்துட்ருக்கலாம். இப்போ நம்ம ரொம்ப போர் அடிக்க போகுது, ஐஸுக்கிட்ட காலில் போடலாம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஐஸுக்கு தான் கால் பண்ணுறா. ஸோ ஐஸ் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கால் அட்டன் பண்ணல. என்னது இவ எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் இந்த ரோனா கூப்பிட்ட உடனே அட்டன் பண்ணி சொல்லுவான், இப்போ என்ன அட்டன் பண்ண மாட்டேறா அப்படின்ட்டு எகெயின் கூப்பிட்றா. ஸோ எகெயின் அவள் கட் பண்ணி விட்றா. ஸோ ரோனாக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. இப்போ அப்படியே போயிட்டு அப்படியே வீடியோ கால் தான் பண்ணுறான். ஸோ வீடியோ கால் பண்ணி பார்த்தா அங்கே அப்படியே அட்டன் பண்ணுறா. இப்போ என்ன உனக்கு வேணும் ரோனா? ஏடி பண்ணிகிட்ருக்க? கால் பண்ண கூட எடுக்காமல் கால் கட் பண்ண அறிவு இருக்காதா? என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதை தாண்டி கேட்குறேன். என் காலை கட் பண்ணிட்டு பண்ணவளுக்கும் உனக்கு என்ன வேலை இருக்குது? நான் நாவல் படிச்சுட்டு இருந்தேன். உன்னெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியலடி. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஆன்லைனில் வர நாவல்ஸ்லாம் படிக்காத, கெட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேனா இல்லையா? ரோனா, நீ சொன்னதுலேருந்து நான் ஆன்லைன் நாவல்ஸ் படிக்கிறது இல்லை. அப்புறம் இது என்ன ஆஃப்லைனா? ஆமாம் ஆஃப்லைன் தான். ஆக்சுவலாக இது வந்து ஒரு புக்கு. என்னது புக்கா? ஆமாம், புக்கில் உள்ள ஒரு நாவல் ஸ்டோரி. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி நான் கேட்டதே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. என்னது நல்லா இருக்கா? ஆமாம் அவ்வளோ நல்லா இருக்குது. நான் உங்ககிட்ட சஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அந்த புக்கோட டைட்டில் நான் சொல்கிறேன், நீ அந்த புக்கை வாங்கி படிக்கிறியா? புக்கு படிக்கிற அளவுக்குலாம் எனக்கு எங்கடியே இந்த ஜேகே நேரம் கொடுக்குறான். நானே உங்ககிட்ட எப்போ தான் பேசுகிறேன், அப்போவும் நீ புக்கு படிச்சுட்டு இருக்க, அதில் வேறு என்னையும் படிக்க சொல்கிற. அப்போ என்கிட்ட பேச உனக்கு டைம் இல்லை. ரோனா, நான் சொல்கிறது கேளு. ஆக்சுவலாக இந்த புக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குடி. ஆத்தர் பார்த்து எழுதியிருக்கான். என்னடி இப்போ சொல்ல வர? நீ இதை படி எனக்காக ப்ளீஸ், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த லவ் ஸ்டோரி நீ படிச்சுன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே போயிடுவ. சரி ஓகே அனுப்பு, வாங்கி படிக்கிறேன் அப்படின்ட்டு ரோனா சொல்கிறா. ஓகே எனக்கு இன்னும் 4 எபிசோட்ஸ் இருக்குது, நான் போயிட்டு படிக்கிறேன் அப்படின்னு டக்குன்னு கட் பண்ணிடுறா. அடி எதுக்கு நான் கால் பண்ணா? இப்போ கிட்ட சொல்லிட்டு கட் பண்ணான்னு பாரு. ஐயோ சரி பைத்தியம் அப்படின்ட்டு ரோனா அப்படியே காலை கட் பண்ணிடுறா. ஸோ அவளுக்கு அப்படியே ஒரு மெசேஜ் வருது, அதை பார்க்குறா. ஸோ அந்த புக்கோட ஒரு ஆன்லைன் ஷாப் பண்ணுறதுக்கு அந்த புக்கோட டீட்டெயில் அனுப்பி வச்சுருக்கா அவள். ஸோ அந்த புக்கை பார்த்துட்டு இவள் அப்படியே ஆர்டர் போட்டு விட்டுடுறா. இப்படியே ஒரு 2-3 டேஸ் வந்துட்டு ஸ்கிப் ஆகுது. ஆஃப்டர் 3 டேஸ்க்கு அப்புறமா ரோனா வீட்டுக்கு ஒரு புக்கு பார்சல் டெலிவரி வருது. அதை ரிசீவ் பண்ணுறது ஆக்சுவலாக ஜேகே தான். ஸோ இப்போ ஜேகே அப்படியே டோரை போய்ட்டு ஓப்பன் பண்ண அங்கே அந்த டெலிவரி மேன் தான் வந்துட்டு அந்த பாக்ஸ் பார்சலை வந்துட்டு கொடுக்குறான். கொடுத்தோன்னே ஜேகே அப்படியே வாங்கிக்கிறான். வாங்கிட்டு இது என்ன, நான் யாரும் ஆர்டர் போடலே அப்படின்ட்டு வாங்கிட்டு போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அது ஒரு புக்கு. என்னது இது, இந்த வீட்டுக்கு புக்கா? அவளும் படிக்க மாட்டான், நானும் படிக்க மாட்டேன், அப்புறம் இருக்குது
அப்படின்ட்டு அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கான். மேலே வந்துட்டு இது வந்துட்டு லவ் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி ஹிண்ட்டு மட்டும் இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே அவன் மூஞ்சியே ஒரு மாதிரி மாறுது. ஸோ மாறிட்டு அப்படியே அந்த புக்கை வந்து வச்சிடறான். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு ரோனா அப்படியே மேலேருந்து கீழே வர, டேய் மச்சி என்ன படிச்சுட்டு இருக்க காலையிலேயே? எனக்கு கருமன்னு தெரில, காலையிலே வீட்டுக்கு வந்துச்சு, அதான் பார்த்துட்டு இருந்தேன். ஓ வந்துருச்சு அந்த புக்கு அப்படின்ட்டு வேகமாக வர ரோனா வந்துட்டு அந்த புக்கை அப்படியே எடுத்து ஓப்பன் பண்ணா, இதே புக்கு தான். இதில் அப்படி என்ன தான் இருக்குன்னு நான் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். அடியே ஐஸு, இது மட்டும் நீ சொன்ன அளவுக்கு ஒர்த்தா இல்லை, உன்னை உருக்கிடு வண்டி உருக்கி அப்படின்ட்டு ரோனா அப்படியே அந்த புக்கை எடுத்துகிட்டு போக, ரோனா என்ன மச்சான் என்ன புக் அது? தெரிலடா, ஐஸு சஜஸ்ட் பண்ணான். ஏதோ லவ் ஸ்டோரியாம்மா படிக்க சொன்னான். அவங்க 2 பேரையும் என்ன கர்மம் பண்ணுறதுனே தெரில. நீ லவ் பண்ணுறதே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன், இதில் லவ் புக்கு வேறு. டேய் காதலை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? காதலை பற்றி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரிய வேணாப்ப அப்படின்ட்டு ஜேகே சொல்லிடுறான். ஸோ ரோனா அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறாடா. ஸோ இப்படியே வந்து நைட் டைம் ஆயிடுது. இப்போது டைம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ ஜேகே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ்லாம் பார்க்குறான். பார்த்து முடிச்சுட்டு அப்படியே அவனோட ரூம்லேருந்து எட்டி பார்க்குறான். பார்த்தா கீழே ஸ்டடி ரூமில் வந்துட்டு லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இவன் பார்க்குறான் அப்படியே, யார் அது இன்னும் ஸ்டடி ரூமில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு கீழே போகிறான். ஸோ கீழே போனால் அங்கே ரோனா தான் அந்த புக்கை ரீட் பண்ணிகிட்ருக்கா. ரோனா, என்ன மச்சான் என்னாச்சு? என்ன பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் இங்கே? டேய் லூஸு, இப்போ எதுக்கு இங்கே வந்த? என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டா எதுக்கு வந்தேன்னு கேட்டுட்ருக்க? டேய் நான் புக்கு படிச்சுட்ருக்கேன், தயவு செஞ்சு போடா. என்ன புக்கு? அதான் காலைல வந்த புக்கு. அப்போது மேடம்க்கு அந்த புக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஆமாடா சத்தியமாக நல்லா இருக்கு. காலைல அப்படி திட்டிகிட்டு இருந்தேன். நான் என்ன சொன்னேன், இந்த புக்கு வர்த்து இல்லைன்னா கண்டிப்பாக நான் அவளுக்கு தான் சொல்லுவேன்னு நினச்சேன். பட் வர்த்து வருமா, பங்கமாக இருக்குது ஸ்டோரி. ரோனா, இது வரைக்கும் உனக்கு அறிவு இல்லைன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது கன்ஃபார்மாக உனக்கு அறிவு மயிரே இல்லைன்னு. நைட்டு தூக்கத்தை தொலைச்சிட்டு இந்த புக்கை படிக்கிற அளவுக்கு இது என்ன அவ்வளோ பெருசா? ஏன்டி இப்படி டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? இங்கே பாரு ஜேகே, உன்னை பொறுத்த வரைக்கும் லவ் ஜஸ்ட் டைம் வேஸ்ட்டுன்னு நினைக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது ஜேகே. அது லவ்ங்கிறது ஒரு ஃபீல்டா, எல்லாருக்கும் வரணும். எனக்கு ஐஸை பார்த்தோன்னு வந்துச்சு மச்சான். நீ சொன்னல சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு நான் எல்லாருக்கூடையும் ஃப்ளட் பண்ணுறேன், எல்லாருக்கூடையும் பேசுகிறேன் அப்படின்ட்டு. பட் அவங்கக்கிட்ட வராத ஒரு ஃபீலு எனக்கு ஐஸுக்கிட்ட வந்துச்சுடா. அவளோட ஐஸை பார்க்கும்போது எனக்கு வந்துச்சு. அதான் மச்சான் லவ், அதான் ஃபீலு. அது உனக்கு புரிய மாட்டேது. லவ்ங்கிறது இந்த உலகத்தில் இருக்கணும் மச்சான். உனக்கும் இருக்கணும், எனக்கும் இருக்கணும், எல்லாருக்கும் இருக்கணும். காண்டேத்துறாளே, தெரியாமல் வந்துட்டேன். தயவு செஞ்சு அருவ வாயை முட்டு போய் படுக்கிற வேலையை பாரு அப்படின்ட்டு செக்கி அப்படியே போகிறான். ஸோ எங்கள் ரோனாவை பார்த்தோன்னா அவன் அந்த புக்கை க்ளோஸ் பண்ணவே இல்லை. அப்படியே படிச்சுட்ருக்கா, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படிக்கிறா. ஸோ அந்த நைட்டு அங்கே அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஒரு ஆல்மோஸ்ட் 8 o'clock ஆயிடுது. ஸோ 8 o'clock ஆனதுக்கப்புறமா ஜெக்கி அப்படியே மேலேருந்து வேக்கப் ஆகிட்டு கீழே காஃபி கேட்க வரான். காஃபி கேட்க வந்தா ரோனாவை காணும். ரோனா ரோனா எங்கடி இருக்க அப்படின்ட்டு கேட்டுட்ருக்கான். பட் நோ சவுண்ட்ஸு. ஸோ இப்போ அப்படியே அவன் டக்குன்னு திரும்பி பார்க்குறான் அந்த ஸ்டடி ரூமை. ஸோ அந்த ரூமு அப்படியே லாக்கில் இருக்குது. போகிறான், போயிட்டு அந்த டோர் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணால் உள்ளே இன்னுமே ரோனா அந்த புக்கை தான் படிச்சிட்ருக்கா. ஆக்சுவலி நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை அவன். ரோனா ரோனா சொல்லுங்க பாஸ், என்னாச்சு? உனக்கு என்னாச்சு? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இன்னும்? அது வந்து விடிஞ்சிருச்சா? எங்கிட்ட ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லை பாஸ் அப்படின்ட்டு ரோனா அப்படியே அந்த புக்கை மூடி வச்சுட்டு அப்படியே கிளம்பிடுறா. ஸோ இங்கே ஜேகே அதை பார்க்குறான். என்ன ஆச்சு இவளுக்கு? நல்லா தானே இருந்தா. இந்த புக்கில் ஏதாவது இருந்திருக்குமா? இந்த கர்மத்துக்கு தான் சொல்கிறது, நாவல்ஸ்லாம் படிக்காதுன்னு அப்படின்ட்டு அந்த புக்கை பார்த்து மறைச்சிட்டு ஜேகேயுமே அப்படியே போயிடுறான். ஸோ இப்போ அப்படியே நம்ம யுங்கியோட ஹாஸ்பிட்டலில் தாண்டா காட்டுறோம். ஸோ அங்கே ரோனா அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்ருக்கா. ஜேகே என்னாச்சு இவளுக்கு? வந்ததுலேருந்து ஒரு மாதிரி இருக்கா? அதைத்தான் நானும் கேட்டுட்ருக்கேன் காலையிலேருந்து, ஒன்றுமே சொல்ல மாட்டேறா. என்னாச்சு? ரோனா சொல்லு யுங்கி, என்னாச்சு? பாஸ், இப்போது நமக்கு வேறு எதுவும் ஸ்கெடியூல் இருக்கா? அதை நான் உன்கிட்ட கேட்கணும்டி, நீ என்கிட்ட கேட்டுட்ருக்க. சாரி பாஸ், எனக்கு செக் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவள் ஐபாடை வச்சு அப்படியே செக் பண்ணிகிட்ருக்கா. என்னடா ஆச்சு இவளுக்கு? இவ அப்படி இருக்க மாட்டாளே. யோங்கி, அது ஒரு நாவல். அந்த நாவல் பேர் அதை தான் படிச்சுட்டு இருந்தா. அதை படிச்சுட்டு தான் இப்படி ஆகிட்டான்னு நினைக்கிறேன். நாவலா? ரோனா, என்ன நாவல் அது?
எங்க பாரு யுங்கி, என்கிட்ட அந்த நாவலை பற்றி மட்டும் கேட்காத ப்ளீஸ். ஏய் என்னடியாச்சு? இல்லை கேட்காத அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஏதோ டிப்ரெஷன் ஆன மாதிரியே இருக்கா. ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆக இப்போ அப்படியே 2 பேரும் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போது ரோனாவுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே என்னடி? இல்லை நீ நீ ஏன் இந்த லவ்வெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் நினைக்கிற? ஏய் இப்போ எதுக்கு திடீர்னு கேட்டுட்ருக்க? அதான் தெரியும்ல உனக்கு. இல்லைடா அது அது வந்து சரி ஓகே, இப்போது உன்கிட்ட ஒரு நான் சுச்சுவேஷனை மட்டும் கேட்குறேன். அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணியிருக்கலாம் நீ சொல்கிறியா? ரோனா டைம் ஆச்சு. ப்ளீஸ் ஜேகே ப்ளீஸ். ஏய் ரோனா உனக்கு என்ன ஆச்சு? யுங்கி ப்ளீஸ் ஒரு நிமிஷம். ஏய் கேட்டு தொலை அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். சரி அப்படியே வந்து 2 பேரும் உட்காந்துருக்காங்க. இப்போ ரோனா தான், இல்லைடா இப்போது நீ நீ இருக்க, நீ ஒரு பையனை லவ் பண்ணுற. யார்? நான் லவ் அது ஒரு பையனை? ஆமாம் ரொம்ப ட்ரூவா. ஏய் இந்த எக்ஸாம்பிள் கூட நீ இழுக்காது அந்த லவ்வுக்குள்ள. ஒன்னே எக்ஸாம்பிளாக வச்சுக்கோ. சரி ஓகே, யுங்கி யுங்கி இருக்கான். இப்போ யுங்கி ஒரு பையனை ரொம்ப ட்ரூவாக சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்கான். சரி அப்போது ஒரு சுச்சுவேஷனில் இவன் வந்து அவன் கூட இருந்தா 2 பேர் உயிருக்குமே ஆபத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்போது அந்த பையனை விட்டு பிரித்தது கரெக்டா? இல்லை ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல 2 பேரும் சேர்ந்தே இருக்கட்டும்னு நினச்சது கரெக்டா? இந்த 2 சுச்சுவேஷனில் நீ எதை பிக் பண்ணுவ? எதை பிக் பண்ணுவ? ஏய் ரோனா ஏடி கேட்டுட்ருக்க? சரி ப்ளீஸ் ஜெகே இதுக்கு மட்டும் எனக்கு ஆன்சர் பண்ண. எங்கள் பாரு அந்த லவ்வு மயிறு கருமத்தை பற்றிலாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. அப்படியே இருந்தாலும் 2ம் செத்து தொழிறதுக்கு தனித்தனியாக இருந்து சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாம். அது அப்படியா? ஆமாம் 2 பேரும் சேர்ந்து சாகிறதுக்கு எதுக்குடா லவ் பண்ணணும்? எதுக்கு லவ் பண்ணு சொல்லு? சந்தோஷமாக வாழ்றதுக்குலாம் லவ் பண்ணுவாங்க. அந்த வாழ்க்கையே இல்லாத போது எதுக்கு 2 பேரும் ஒன்றா இருக்கணும்? என்னை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சதுக்கதே கரெக்டு தான். அப்படியா? ஆமாம் அப்படி தான். ஏன் உனக்கு என்ன தோணுது? எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை, ஏதோ பிளாங்காக இருக்குது. ஏய் இந்த மைத்துக்கு தான் சொன்னேன் லவ் நாவல்ஸ்லாம் படித்து தொலையாதடின்னு. இப்போ அதை படிச்சு தானே இப்படி உட்காந்துருக்க? இல்லை ஜங்குக் அது வந்து. ஏய் பாயமுடு. நெக்ஸ்ட் எங்கே ஸ்கெடியூல்? நெக்ஸ்ட்டு அந்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதுக்கு கிளப்புக்கு போகணும் அவங்கள பார்க்க. கிளம்பு போகலாம் அப்படின்ட்டு அப்படியே இப்போது நம்ம ஜெகேஞ்சி போக ரோனா அப்படியே போகிறா. ரோனா அப்படியே யுங்கி திரும்பி பார்த்துட்டே போகிறா. யுங்கிக்கும் ஏதோ புரியுது. ஸோ அவனும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டணும்னா ரோனா அப்படியே போயிடுறாடா. ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. பட் நம்ம ரோனா பொறுத்த வரைக்கும் அவன் முன்னாடி மாதிரி ஒரு மாதிரி ஆக்டிவாக இல்லை, எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக இப்போ ஒரு 2 months கிட்ட ஸ்கிப் ஆயிடுச்சு. ஸோ இப்போது ஆக்சுவலாக ஜேகேயோட குடவுனில் தான் காட்டுறோம். அவன் அப்படியே அவனோட சீட்டில் உட்காந்துட்ருக்கான். ஸோ இப்போது அவனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் அப்படியே வந்து உட்காடுறாங்க. என்னாச்சு? பாஸ் என்கிட்ட ஒரு வேலை கொடுத்து அதை முடிக்காமல் வருவேனா? 2 months எடுத்துச்சு அதுக்கு உனக்கு? ஆமாம் பாஸ் சாரி, ஏன்னா நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுல பிஸி ஆகிட்டேன் அதான். ஓகே ஆனால் பர்ஃபெக்டாக முடிச்சிருங்க. ஸோ ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் யூ. தேங்க்யூ சார். என்ன சார் இதுக்கெலாம் போய்ட்டு இப்படி சொல்லிட்டுருக்கீங்க? நான் உங்கள் கூட 5 வருஷமாக இருக்கேன். அப்புறம் என்ன இதெல்லாம் உங்ககிட்ட கற்றுக்காம என்ன உங்ககிட்ட வேலை பார்க்க போகிறேன்னு சொல்லுங்கள். ஓகே கீப் இட் அப் மேத்யூ. ஓகே சார். அப்புறம் பாஸ் ரோனா எங்க? ரோனாவா? அவள் எங்கே இருக்கா? எங்கேயாவது ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருப்பா. ரோனா மூலையில் உட்காந்துருக்காளா? அவள் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. என்னாச்சு பாஸ்? எனக்கு தெரில, போயிட்டு கேளு போ அப்படின்ட்டு ஜேகே சொல்ல. ஸோ இப்போது மேத்யூ தான் அப்படியே போகிறான் ரோனா கிட்ட. ஏய் ரோனா ஹே மேத்யூ எப்போ வந்தேனா? ஏய் என்னடியாச்சு உனக்கு? எனக்கு என்ன, எனக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன அந்த அந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டில்ல? அதெல்லாம் முடிச்சிட்டேன். நீ எதுக்கு இப்படி இருக்க? ஒன்றும் இல்லை. என்ன சாப்பிட்டியா இல்லையா? நீ சாப்பிட்டேன்டி. நீ எதுக்குடி இப்படி இருக்க? ஒன்றும் இல்லைடா வா போகலாம் அப்படின்ட்டு மேத்யூ ரோனாவும் அப்படியே போகிறாங்க. ஹேய் ஜெகே. என்ன? எனக்கு ஒரு ஆஃப் டே லீவ் வேணும். ஆஃப் டே லீவா? எதுக்கு? மேத்யூ வந்திருக்கான்ல, ஸோ நாங்கள் கொண்டு போய் கொஞ்சம் பார்ட்டி பண்ணிட்டு வரேன்டா. ஓ அப்போண்ணா உனக்கு இங்கே வேலை இல்லையா? ஓ நீங்கள் 2 பேரும் மட்டும் தனியாக போக போகிறீங்களோ? இது ஐஸுக்கு தெரியுமா? சிக்கி வாய் மூடிட்டுறோம், நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஓ தருது போங்க அப்படிங்கிறான் ஜேகே.
ஸோ இப்போ ரோனாவும் மாற்றிவோம் அப்படியே காரில் தான் போயிட்டுருக்காங்க. ஹேய் ரோனா, என்னாச்சு? இப்போ எங்கே போகிறோம்? நீ ப்ளீஸ் யுங்கியோட ஹாஸ்பிட்டல் போறியா? என்னடி ஆச்சு உனக்கு? யுங்கி கிட்ட என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டு சொல்ல அங்கே மேத்யூவும் இவங்க ரோனாவும் அப்படியே யுங்கி கிட்ட தான் போகிறாங்க. ஸோ யுங்கி அப்படியே பேஷண்ட்டை பார்த்துட்டு வரான். வந்தோன்னே ஹேய் என்னடி ஆச்சு? இதுக்கு போனால் ஒரு மாதிரியாகவே இருக்க. அந்த நாவல் அப்படி என்ன இருக்குது? அதை படித்து தானே நீ இப்படி இருக்க? இங்கே பாரு யுங்கி, எனக்கு எனக்கு ஏதோ தப்பாக படுத்துடா. ஏதோ தப்பாக படுதா? என்னாச்சு? இல்லை நான் அன்றைக்கி பண்ணது கரெக்டா? ஏய் என்னடி பேசிகிட்டு இருக்க? அது நடந்து 2 months மேலே ஆச்சு. ஆனால் யுங்கி, என்னால் முடியலடா. அன்னைக்கு நான் பண்ணது நிஜமாக கரெக்டா? இப்போ பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டா? எனக்கு எதுவுமே புரிய மாட்டுது யுங்கி. ஒரு மாதிரி தலையை வெடிக்கிற மாதிரி இருக்குடா. ஏய் இங்கே என்ன நடக்குது யுங்கி? என்னாச்சு? இங்கே பாரு மேத்யூ அப்படின்ட்டு யுங்கி அப்படியே சொல்கிறான் மேத்யூ கிட்ட எல்லாத்தையும். ஸோ இப்போ மேத்யூ தான் ஏய் என்னடி பண்ணி வச்சுருங்க 2 பேரும். அப்போது இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இது மட்டும் ஜேகேக்கு தெரிஞ்சிச்சு என்ன ஆகும்? அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் பண்ணது தப்பா மேத்யூ? நான் தப்பு பண்ணிட்டேனா? ஷோ இப்போ என்ன பண்ணுறது? சரி விடு, அதான் 2 months ஆச்சு இல்லை, இப்போ நினச்சி என்ன பண்ண போகிற? விட்டுரு பார்த்துக்கலாம். ஆனால் என்னால் ஒன்றும் கிடையாது. இதோட 2 பேரும் மறந்துடுங்க, புரியுதா? ரோனா எனக்கு ஒன்று சொல்லு. என்ன யோங்கி? அந்த நாவலில் நீ என்ன படித்த? அது ஒரு லவ் நாவல்ரா. அது எது கேட்டுட்ருக்க? இல்லை எனக்கு அந்த நாவல் வேணும். உனக்கா? எனக்கு வேணும். ஆனால் யோங்கி நானே இன்னும் அதை முழுசாக படிக்கலை. ஹேய் முழுசாக படிக்காமல் எப்படி உட்காந்துட்ருக்க? ஆமாம், எனக்கு கிளைமேக்ஸை படிக்க விருப்பம் இல்லை. எனக்கு கிளைமேக்ஸ் வேணாம். எனக்கு இப்போ வரைக்கும் இருக்கதே போதும். ஏய் அப்படி என்ன இருக்குது அந்த நாவலில்? அது நான் சொல்ல விரும்பலை யோங்கி, விட்டுரு. ஏய் எனக்கு அந்த நாவல் கொடு. இல்லை நீ படிக்காத. ஏன்? நீ கொடுக்கலாம், என்னால் ஆன்லைனில் ஷாப் பண்ண முடியாதா? சரி நான் தரேன் அப்படின்ட்டு ரோனா ஆக்சுவலாக அதை அவளோட பேக்லேயே தான் வச்சுருக்கா. இந்த 2 monthsம் அவள் பேக்லேயே வச்சுருப்பா அந்த கிளைமேக்ஸை படிக்கலான்னு சொல்லிட்டு. பட் அந்த கிளைமேக்ஸை அவளால் படிக்கவே முடியாது. அது ரொம்ப அவளை டிஸ்டர்ப் பண்ணும். டெய்லியும் ட்ரை பண்ணுவான் எப்படியாவது படிச்சோன்னு சொல்லிட்டு. பட் இப்போ வரைக்குமே அவளால் படிக்க முடியல. ஸோ இப்போ அந்த புக்கை அப்படியே யோங்கி கிட்ட கொடுத்துட்டு சரி ஓகே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, ஜேகே தேடுவான், நாங்கள் கிளம்புறோம், மேத்யூவா போகலாம் அப்படின்ட்டு ரோனா மேத்யூவை கூட்டிகிட்டு போயிடுறா. ஸோ இப்போ இந்த பக்கம் நம்ம யோங்கி தான் இந்த நாவல் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு யோங்கி அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இப்போது அப்படியே நைட் டைம் ஆக அங்கே நம்ம யோங்கியோட மொபைல் தான் ரிங் ஆகுது. பட் அவன் ஃபஸ்ட் ரிங் எடுக்கலை. அவன் பாட்டுக்கு இன்னும் இன்வால்வ் அப்படியே படிச்சுட்டே இருக்கான் அந்த நாவலை. ஸோ அந்த நாவலை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 500 pages இருக்குது. ஸோ ஒவ்வொரு பேஜையும் திருப்பி படிக்க டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸாக இருக்குது அந்த ஸ்டோரி. ஸோ அதுலேருந்து வெளியே வர முடியாமல் நம்ம யோங்கியும் படிச்சுட்டே இருக்கான். ஸோ 3 times அந்த மொபைல் ரிங் ஆக அவனுக்கு ரொம்ப மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டு அந்த மொபைல் அப்படியே எடுக்கிறான். என்ன ஜேகே என்னாச்சு? ஏய் எங்கே இருக்க நீ? டேய் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்டா. ஹாஸ்பிட்டல் என்ன பிடுங்கிட்டு இருக்க? டைம் என்ன? 11 o'clock. ஓ டைம் ஆயிடுச்சா? இன்னைக்கு நான் நைட் ஷிஃப்ட் பார்க்க போகிறேன். என்னது நேற்று தான்டா பார்த்தேன்? ஆமாம், இன்றைக்கி நான் வீட்டுக்கு வர மாட்டேன், நான் நைட் ஷிஃப்ட் பார்க்க போகிறேன். தயவு செஞ்சு எனக்கு யாரும் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சரியா? அப்படின்னு டக்குன்னு கட் பண்ணிடுறான். என்ன ஆச்சு இவனுக்கு? நேற்று தானே நைட் ஷிஃப்ட் பார்த்தான், எப்படி இன்றைக்கி பார்ப்பான்? ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்ட்டு ஜேகே அப்படியே கிளம்புறான். ஜேகே எங்கே போகிற இந்த நேரத்தில்? ரோனா நான் அப்படியே கொஞ்சம் காற்று வாங்கிட்டு வரேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம் என்னாச்சு? உனக்கு எதுவும் பிரச்சனையா? இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, போயிட்டு வா அப்படின்ட்டு ரோனா சொல்கிறா. ஸோ ஜேகே அப்படியே கிளம்புறான் இவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ இப்போ அப்படியே இவங்களோட கேபினை தட்டலை அப்படியே அங்கே ஒரு பார்க்குறதுக்கு ஒரு குட்டி இடம் மாதிரி இருக்குது. ஸோ அந்த கண்ணாடி கிளாஸ் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி. ஸோ அது வழியாக பார்க்குறான். பார்த்தா யோங்கி வந்துட்டு அங்கே இருக்க லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவனோட ஸ்டடி டேபிளில் இருக்க லைட்டை மட்டும் போட்டுட்டு அப்படியே இன்வால்வாக படிச்சுட்டு இருக்கான். என்னது இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்? அப்போது இவனும் அந்த நாவல் படிக்கிறானா? என்னடா ஆச்சு உங்க எல்லாருக்கும் அப்படின்னு டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். இப்போ யோங்கி அப்படியே திரும்பி பார்க்க, ஏய் ஜேகே இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? இதுதான் சார் நைட் டியூட்டி பார்க்குற லட்சணமா? டேய் ஐயோ அதை பார்க்க இங்கே வரைக்கும் வந்தேன்? ஆமாம் எனக்கு டவுட்டாக இருந்துச்சு அதான் வந்தேன். இப்போ என்ன டவுட் கிளியர் ஆயிடுச்சுல்ல, கிளம்பு. இல்லை எனக்கு இப்போ தெரியணும் ஒன்று. என்ன தெரியணும்? அந்த நாவலில் தானே படிக்கிற? ஆமாம். ஏய் யோங்கி
அதை படிச்சுட்டு தான் பைத்தியக்கார மாதிரி சுற்றிட்டு இருக்கா. நீ எதுக்கு அதை பண்ணிட்டு இருக்க? இங்கே பாரு ஜேகே, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் படிக்கிறேன், தயவு செஞ்சு போ. ஏய் அதை படிக்காத, அவ்வளோதான், வா போகலாம் நம்ம வீட்டுக்கு. ஜேகே கையை விடு, ஜேகே கையை விடுன்னு சொன்னேன் அப்படின்ட்டு உதறி விட்டுறான். உதறி விட்டுட்டு இங்கே பாரு, நைட்டு என்னால் வர முடியாது, நான் இங்கே தான் உட்காந்து படிப்பேன், டிஸ்டர்ப் பண்ணால் நினச்சி போயிட்டே இருப்பேன். ஏய் யோங்கி, நீ ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்க? அது என்கிட்ட. ஆமாம் நான் தான், தயவு செஞ்சு கிளம்புறியா? ஓ ஓகே ஓகே அப்படின்ட்டு ஜெகி அப்படியே கிளம்பிடுறான். ஸோ இந்த பக்கம் அகெயின் யோங்கி உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ ஜெகி எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. இவன் என்னடானா அந்த நாவலை படிச்சுட்டு ஏதோ பைத்தியக்காரி மாதிரி சுற்றிட்டு இருக்கா. அவன் யோங்கி என்னடானா என் மேலே கோவப்பட்டுட்ருக்கான். இது எதுக்கு எவ்வளோ சஸ்பீஷியஸாக இருக்குது எனக்கு? அப்படி அந்த நாவலில் என்ன இருக்குது, என்ன ஸ்டோரி அது அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி அங்கே ஹால்லே அங்கங்கே நடந்துட்டுருக்கான். ஸோ இப்போது டைம் ஆல்ரெடி 3 o'clock ஆயிடுச்சு. ஜெகிக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்கவும் ஜெகி அப்படியே பார்க்குறான். பார்த்தா மேத்யூ தான் வெளியேருந்து உள்ளே வரான். ஏய் மேத்யூ, இந்த இடத்துல எங்கே போயிட்டு வர? ஜெகி நீங்கள் என்ன தூங்கலையா? நான் தூங்குறது இருக்கட்டும், சார் எங்கே போயிட்டு வரீங்க? ஹே எனக்கு உள்ளே ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிட்டே இருந்துச்சா, அதான் வெளியே போய்ட்டு காற்று வாங்கிட்டு வரேன். ஓ ஓகே மேத்யூ, டைம் ஆல்ரெடி 3 o'clock ஆயிடுச்சு, போய் படுப்போம் அப்படின்ட்டு சொல்கிறான். ஸோ மேத்யூ அப்படியே போயிடுறான். இவன் ஒரு மாதிரி ஜேகே டென்ஷனில் இருக்கிறதுனால எதுவுமே கவனிக்கல அவன். ஸோ இப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறோம். ஸோ யோங்கி இன்னுமே வீட்டுக்கு வரல. ஸோ இப்போது ஏய் ரோனா, சொல்லு ஜேகே என்னாச்சு? நீ யோங்கி கால் பண்ணு. ஏன்டா? கால் பண்ணடி அப்படின்ட்டு சொல்கிறான். ஸோ ரோனா அப்படியே கால் பண்ணுறா. யோங்கி அட்டென்ட் பண்ணுறான். ஏய் யோங்கி எங்கே இருக்க, ஏன் வீட்டுக்கு வரல? ஏய் ரோனா, எனக்கு உண்மையை சொல்லு, யோங்கி உனக்கு என்னாச்சு? ஏய் இந்த ஸ்டோரி அந்த கிளைமேக்ஸா நீ படிச்சியா? நான் தான் சொன்னேன்ல நான் படிக்கலடா. ஓகே நீ படிச்சியா? இல்லை ரோனா, என்னால் அந்த லாஸ்ட்டு பேஜை படிக்க முடியல. அதில் என்ன இருக்கும்? அப்போது எனக்கு ஏன் படிக்க தோணல ரோனா? ஹேய் யோங்கி விட்டு, அதுக்கு தான் சொன்னேன் படிக்காதேன்னு. ஆனால் ரோனா, ஹேய் அமைதியாரு அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கையில அப்படியே ஜெயிக்கே தான் அந்த மொபைலை பிடுங்குறான். ஏய் என்னடா பண்ணிகிட்ருக்க இன்னும் வீட்டுக்கு வராமல்? ஜேகே அது இதோ கிளம்பிட்டேன், வரேன். வா, வரும்போது அந்த நாவலையும் சேர்த்து எடுத்துகிட்டு வா. நாவலா? அது எதுக்கு உனக்கு? எடுத்துகிட்டு வான்னு சொன்னேன். இல்லை ஜேகே, நீ படிக்க போறியா? ஆமாம் நான் படிக்க போகிறேன். இல்லை நீ படிக்கக்கூடாது, வேண்டாம். ஏய் எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு ஜேகே அப்படியே காலைல கட் பண்ணிடுறான். ஸோ இந்த பக்கம் யோங்கிதான் அவன் ஒரு மாதிரி இருக்கான். ஸோ அந்த நாவலே பார்த்துட்ருக்கான். இப்போ அந்த புக்கை எடுத்துகிட்டு அப்படியே ஜேகேயோட வீட்டுக்கு தான் போகிறான். ஸோ ஜேகேயோட வீட்டுக்கு போனோன்னே எங்க குடு அப்படின்ட்டு கையை நீட்ட யோங்கி ரொம்ப நேரமாக யோசிக்கிறான். குடுன்னு சொன்னேன் அப்படின்ட்டு சொல்ல யோங்கி அப்படியே அந்த புக்கை எடுத்து ஜேகேயோட கையில் வைக்கிறான். எங்க பாரு ஜேகே, இது நான் உன்னை படிக்க சொல்லலை, ஃபோர்ஸ் பண்ணலை, நீயாக தான் கேட்குற, நீயாக தான் படிக்கிற. ஏய் ஆஃப்டர் ஆல் ஒரு லவ் ஸ்டோரி புக்கு தானே, அதுக்கு நான் இவ்வளோ பில்டப் கொடுத்துட்ருக்கீங்க? அப்படி என்ன தான் இருக்கு நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஜேகே அப்படியே அந்த புக்கை வாங்குறான். அந்த புக்கோட டைட்டில் அப்படியே பார்க்குறான், நீ என் காதலே. இப்போது அந்த புக்கை எடுத்துகிட்டு அப்படியே மேலே போகிறான். ஸோ இவங்க 2 பேரும் அப்படியே மேலே போகிற ஜெக்கியே பார்த்துட்ருக்காங்க. ஸோ போயிட்டு அப்படியே ரூமை க்ளோஸ் பண்ணிக்கிறான். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு அவள் போய் டேபிள் அப்படியே உட்காந்துட்டு அந்த டைட்டிலே ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே அந்த புக்கை ஓப்பன் பண்ணுறான். என்ன கிரிஞ்சு கருமா இருக்க போதோ தெரில, இவனுக்கு என்ன இவ்வளோ ஹைப்பு கொடுத்துட்ருக்கானுங்க, அப்படி என்ன லவ் ஸ்டோரி இது அப்படின்ட்டு அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். என்னோட ஸ்டோரியை படிக்க வந்த அவங்க எல்லாருக்கும் நான் வாமான ஒரு வெல்கம் தரேன். இந்த ஸ்டோரி ஒரு அழகான ஃபீல் குட்டான ஸ்டோரியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த ஸ்டோரியை நான் எழுதும்போது என்னோடய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கே தெரியல. ஸோ இப்போது இந்த ஸ்டோரியை பார்க்கலாம். மேபி இது சேட் எண்டிங்காக இருந்துச்சுன்னா ஐ எம் சாரி. ஸோ இந்த கதை 2 பேருக்கு இடையில இருக்க அழகான லவ் பற்றினது. கிம்
மெர்மைட். ஸோ இப்படிங்கிற மாதிரி தான் அந்த புக்கு அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜேகே அதை அப்படியே படிச்சிட்ருக்கான். இப்போது கிம் என்ன பண்ணிகிட்ருக்கானா, அவங்க வீட்டில் ஆக்சுவலாக அது ஒரு பெரிய சிட்டி அந்த மாதிரி இடம் கிடையாது, ரொம்ப அழகான ஒரு குட்டி வில்லேஜ் ஸ்டைலு. ஸோ கொரியன் வில்லேஜ் ஸ்டைல் இருக்கும்ல, ஸோ அதே மாதிரி ஒரு பிளேஸு. ஸோ ஆக்சுவலாக நம்ம கிம் எடுத்துக்கிட்டோன்னா அவன் ரொம்ப சைலண்ட் பர்சன், ரொம்ப இன்ட்ரோவெண்ட்டு. பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது மட்டும் ரொம்ப ஜாலியாக இருப்பான். இப்போது அவன் ஆக்சுவலாக ஒரு பீச் சைட் அந்த மாதிரி தான் அந்த கிராமமே இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து அழகாக ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்ருக்கான். கிம்மோட ஏஜ் 20. ஸோ அவன் அப்படியே ஃபிஷ்ஷிங் பண்ணிவிட்டு அப்படியே ஃபிஷ்ஷிங்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தான் அவனோட பாட்டி தான் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இவன் எப்போ வருவான்னு சொல்லிட்டு. ஸோ வந்த உடனே, டே கிம், உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கடல் பக்கம் தனியாக போகாதன்னு, உனக்கு என்ன சொன்னாலும் புரியாதா? ஐயோ பாட்டி, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் தான் சொல்லியிருக்கேன்ல எனக்கு ஃபிஷ்ஷிங் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. கிம், உங்கள் அப்பா எப்படி இறந்து போனார்னு மறந்துட்டியா நீ மட்டும்தாண்டா எனக்கு இருக்க, அதனால தானே சொல்லிகிட்ருக்கேன். பாட்டி, எனக்கு ஒன்றும் ஆகாது புரியுதா? இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்காதீங்க, எனக்கு கடுப்பாக இருக்குது வீட்டில் இருக்கவே அப்படின்ட்டு கிம் அப்படியே கோச்சிட்டு போகிறான். ஸோ போயிட்டு அவன் ஒரு மாதிரி பீச்சுக்கிட்டே உட்காந்துட்டு, அப்பா நீங்கள் இங்கே தானே இருக்கீங்க, எதுக்குப்பா, எதுக்கு என்னை விட்டுட்டு போனீங்க? நான் நீங்கள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா. நீங்கள் போன உடனே அம்மாவும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போது உங்கள் 2 பேருக்குமே நான் தேவையே இல்லையா? எதுக்கு என்னை விட்டுட்டு போனீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி அந்த அந்த கடல் பக்கத்தில் ஃபீல் பண்ணி உட்காந்து பேசிகிட்டு இருக்கான் அந்த கடலை பார்த்துக்கிட்டே. ஸோ அவன் மண்ணில் அழகாக அவன் கையை வச்சு அந்த ஒரு மாதிரி பண்ணிட்டு அந்த மண்ணில் ஸோ அப்படி தான் உட்காந்துட்ருக்கான். இப்போது அழகாக அங்கே ஒரு சன்செட் தான் ஆகுது. ஸோ அப்போது கிம்மோட பக்கத்தில் ஒரு பையன் வந்து அப்படியே உட்காடுறான். அவனோட ஷோல்டரில் கை போட்டுட்டு, ஹே கிம், என்னாச்சு, ஏன் அப்படி உட்காந்துட்ருக்க? சிம், வந்துட்டியா? எனக்கு தெரியல, இந்த சன்செட் ரொம்பவே அழகாக இருக்குல்ல? ரொம்ப அழகாக இருக்குது, அதுவும் இந்த கடலில் உட்காந்து பார்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்குல்ல? நல்லா இருக்கு. எனக்கு லைஃப்பில் ஒரு தடவையாச்சும் எனக்கு பிடிச்சவங்க கூட இந்த இந்த கடல் கிட்ட உட்காந்து இந்த சன்செட்டை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. என் அப்பா கூட பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் கடைசி வரைக்கும் என்னால் பார்க்கவே முடியல. என் அம்மா கூட என்னால் பார்க்க முடியலல்ல. கிம், என்ன ஆச்சு உனக்கு? டெய்லியும் எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரு, கடவுள் உன்கிட்டேருந்து ஒன்று எடுத்துக்கிட்டார்னா கண்டிப்பாக அதை விட பெட்டராக உன்கிட்ட ஒன்று கொடுப்பாங்கடா. எதுக்கு இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்க? இல்லை சிம், நான் என்ன தப்பு பண்ணேன் சிம்? சொல்லு, எதுக்கு என் அம்மா அப்பாவை இவ்வளோ சீக்கிரமா என்கிட்டேருந்து அவர் எடுத்துக்கணும்? கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எடுத்துக்கிறதுக்கு எதுக்குடா அவரை கொடுக்கணும்? அதுவும் கரெக்டு தான். நம்ம கூட ஒருத்தவங்க கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்கன்னா அதை அவன் கொடுக்காமே இருக்கலாம். எதுக்கு கொடுக்குறான்? ஆசையை வளர்க்குறான், அதுக்கப்புறம் எடுத்துக்கிறான். அதே தான் அவனுக்கு நம்ம லைஃப்லாம் பார்த்தா ப்ளே கிரவுண்ட் மாதிரி தெரியுதா? ஈஸியாக விளாண்டுட்ருக்கான்ல. கிம் கிம் கிம், நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? ஒன்று நம்ம கையை விட்டு போச்சுன்னா கண்டிப்பாக அதை விட ஒரு பெட்டராக உனக்கு கிடைக்கும், சரியா? அதை நம்பு. இப்போ வா, வீட்டுக்கு போகலாம். இருட்டாகிறதுக்குள்ளேயும் போகலன்னா உன் பாட்டி என்னை சேர்த்து திட்டுவாங்க, வா போகலாம் அப்படின்ட்டு அங்கே சிம் தான் அப்படியே கிம்மை கூட்டிகிட்டு போகிறான். ஸோ 2 பேரும் அப்படியே அந்த மணலில் நடந்து போயிட்டுருக்காங்க. நம்ம கிம்மை பார்த்துக்கிட்டோன்னா அவன் கால் அந்த ஈர மண்ணில் படும்போது உள்ளே போயிட்டு அந்த அச்சு வரும்ல, ஸோ அதுபோல் அப்படியே பதிச்சுக்கிட்டு அழகாக நடந்து போயிட்டுருக்கான். ஸோ ஆக்சுவலாக அதில் கொஞ்சம் இருட்டுற டைம், சன்செட் ஆயிடுச்சுல, ஸோ கொஞ்சம் இருட்டுற டைம் தானே ஆயிடுச்சு. ஸோ இப்போ அப்படியே தூரத்தில் பார்த்தா யாரோ ஒரு பர்சன் உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது. ஸோ நேரம் பார்த்துட்டு டக்குன்னு பயந்துடுறாங்க. காசு அந்த பீச் சைடில் யாருமே கிடையாது, நைட் டைம் வேறு அப்படிங்கிறதுனால. சிம் சிம் சிம், என்னடா அங்கே பாரு, என்னாச்சு? அங்கே யாரோ இருக்காங்கடா. இந்த டயத்தில் யார் இருக்க போகிறாங்க? யார் அது அப்படின்ட்டு இப்போ இவங்க 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு அப்படியே இப்போ கிம் தான், சிம் அது யாருன்னு பார்க்கலாமா? வேணாம், இருட்டாக போகுது, ஏதாவது பூதமாக இருந்துச்சுன்னா வா ஓடி போயிடலாம் வீட்டுக்கு. அவங்கள பார்த்தா ஏதோ ஹியூமன் மாதிரி தானே இருக்குது, வா போகலாம் அப்படின்ட்டு கிம் தான் அப்படியே போகிறான். ஆக்சுவலாக சிம் போகவே இல்லை, அவனுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல நின்றுக்கிறான். இப்போ கிம் அப்படியே பக்கத்தில் போகிறான்.
போக போக அது ஒரு ஹியூமன் தான் சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரியுது. ஒரு மாதிரி அவங்களோட 2 லெக்கையும் ஹக் பண்ணிக்கிட்டு அவரோட தலையை அந்த லெக்குக்குள்ளே மறைச்சிக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி குறுகுன மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த ஈரத்தில் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஈரமாக இருக்குது. இப்போது நம்ம கிம் தான் போகிறான். போயிட்டு ஹலோ ஹலோ மிஸ்டர், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க மிஸ்டர் அப்படின்ட்டு கூப்பிட அந்த பர்சனுக்கு இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஸோ அவனுக்கு புரியுது இவன் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்கான் அந்த குளிர் கடல் காற்றுல. ஸோ இப்போ அவன் போட்டிருக்க ஷர்ட்டை எடுத்து அப்படியே அந்த பர்சன் மேலே போட்டு வர்றான். போட்டு விட்டுட்டு மிஸ்டர் மிஸ்டர் இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள், நீங்கள் யார், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, தொலைஞ்சு போயிட்டீங்களா என்ன அப்படின்ட்டு கேட்குறான். ஸோ இப்போ மெதுவாக அந்த பர்சன் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. நிமிர்ந்து பார்த்தா அவங்க ஃபேஸு கையிலலாம் அவ்வளோ காயமாக இருக்குது. என்னாச்சு உங்களுக்கு? நீ நீ யார்? நீ யார்? என்ன உனக்கு தெரியுமா? இது என்ன இடம்? எனக்கு எதுவுமே தெரியல. இங்கே நான் எப்படி வந்தேன்? இதுக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தேன்? எனக்கு எதுவுமே தெரியல. நீ யார்? அப்படின்ட்டு அந்த பையன் கேட்குறான். சரி இப்போ இங்கே நம்ம கிம் தான். ஓ, அப்போது நீ எப்படி இங்கே வந்து உனக்கு தெரியலையா? இல்லை எனக்கு தெரியல. சரி ஓகே, ஊர் எதுன்னு உனக்கு தெரியுமா? இல்லை எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. சரி இங்கே இதுக்கு மேலே இருக்கக்கூடாது, வா நம்ம வீட்டுக்கு போகலாம். யார் வீட்டுக்கு? நீ வா, என் வீட்டுக்கு போகலாம். இங்கே இருட்டாக இங்கே இருக்கக்கூடாது, வா போகலாம் அப்படின்ட்டு கிம் தான் அந்த பையனை அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். இங்கே கிம் வேணான்னு சொல்லியிருப்பான், பட் அவன் கேட்டிருக்க மாட்டான். ஸோ அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான். அங்கே பாட்டி தான். டே கிம், யாருடா இது? பாட்டி இவங்க கடலில் இருந்தாங்க, இவங்க யாருன்னே தெரியல பாட்டி. அப்படியா? கூட்டிகிட்டு வா அப்படின்ட்டு அங்கே இருக்க இலையெல்லாம் அரைச்சி அப்படியே அந்த பாட்டி தான் அந்த பையனுக்கு அந்த மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க. ஸோ போட்டு விட்டுட்டு அங்கே தான் இருக்கான். நைட்டு ஃபுல்லாக அந்த பையனுக்கு தூக்கமே வரல. ஸோ கிம் தான் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டே இருக்கான். அவன் தூங்குற மாதிரியே தெரியல. அவன் மாதிரி கண்ணை மூடிட்டு ஒரு மாதிரி ஷிவர் ஆகிக்கிட்டு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்கான். ஸோ இப்போ கிம்மை அப்படியே அந்த பையனோட கை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அவனோட ஹெட்டில் அழகாக கோதி விடுறான். இங்கே பாரு, நீ யார், என்ன, எதுக்கு இங்கே வந்தெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீ இந்த மாதிரிலாம் பயப்படக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு நீ என்னை விட பெரிய பையன்னு நினைக்கிறேன். எதுக்கு இவ்வளோ பயந்துட்டுருக்க? பயப்படாத, தூங்கு, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்ட்டு அழகாக கம்ஃபோர்ட் பண்ணுறான். ஸோ இப்போது அந்த பையனும் அப்படியே தூங்குறான். ஸோ அப்படியே விடிஞ்சிருது. ஆக்சுவலாக இப்போ நம்ம கிம்மை பார்த்தோன்னா அவன் உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டான் அந்த கையை ஹோல்ட் பண்ணபடியே. ஆக்சுவலாக கிம்மு நடுவில் எடுக்க ட்ரை பண்ணியிருப்பான், பட் அந்த பையன் விட்டுருக்கவே மாட்டான். ஸோ இப்போ மார்னிங் ஆனதுக்கப்புறமா அவன் அப்படியே ஏஞ்சிக்கிறான். ஏஞ்சிட்டு இங்கே பாரு, நான் யாருன்னு எனக்காக கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்கிறியா? எனக்கு பைத்தியமே பிடிக்குது. நான் யார், என் பேர் என்ன, நான் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியல. ஓகே, கண்டிப்பாக நீ யார் என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீ சாப்பிட்டதானே தெம்பா இருக்க முடியும் அப்படின்ட்டு அப்படியே கிம் சாப்பாடை கொடுக்குறான். இல்லை எனக்கு வேண்டாம். எங்க பாரு பிடி அப்படின்ட்டு அப்படியே ஃபீட் பண்ணி விட அங்கே அவன் அந்த பையனும் அப்படியே சாப்பிட்றான். இப்போது சாப்பிட்டு முடிச்ச உடனே இங்கே வா, நான் உன்னை இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு கிம் தான் அந்த பையனை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்போது கூட்டிகிட்டு போகிறது வேறு எந்த இடமும் கிடையாது, அந்த கடல் தான். ஸோ அந்த கடலுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்குறாங்க 2 பேரும். இப்போது சொல்லு, இப்போது இந்த கடலை பார்த்தா உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா உன்னோட பாஸ்ட்டை பற்றி? இல்லையே, எனக்கு எதுவுமே ஞாபகம் வரலையே, வந்தால் தான் நான் சொல்லியிருப்பேனே. ஆமாம்ல, சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ எங்கள் வீட்டில் இருக்கலாம், நானே உன்னை பார்த்துக்கிறேன். உனக்கு எப்போ ஞாபகம் வருதோ அப்போ பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உன் பேர் என்னன்னு எனக்கு தெரியாதே. ஆமாம்ல, என் பேர் என்னன்னு எனக்கே தெரியாது. கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன். நீயா? நான் தான். என்ன பேர் வைக்கலாம்? நீ பார்க்கறதுக்கு எப்படி இருக்க, இருவாரா அப்படின்ட்டு அங்கே கிம் தான் அப்படியே அங்கே அந்த பர்சனோட ஃபேஸை ஒரு மாதிரி தொட்டு ஃபேஸை நல்லா அப்படியே அப்சர்வ் பண்ணி பார்க்குறான். அவனோட கண், மூக்கு, லிப்ஸுன்னு சொல்லிட்டு அழகாக அட்மையர் பண்ணுறான். அவன் அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டே தான் இருக்கான். பட் அவன் கண்ணுக்கிட்ட போகும்போது மட்டும் அந்த நம்ம கிம்முக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் கண்ணே பார்த்துட்டே இருக்கான். ஸோ இந்த பக்கம் அந்த பர்சனுமே கண்ணை எடுக்காமல் அப்படியே பார்த்துட்டு ஆக்சுவலாக நம்ம கிம் வந்துட்டு கப் பண்ணியிருப்பான் அந்த பர்சனோட ஃபேஸை. ஸோ இப்போ 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. டேய், என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும்?
அப்படின்ட்டு அங்கே சிம் தான் வரான். ஸோ வந்தோன்னே ஏய் சிம் சிம் இங்கே ஏடா பண்ணிகிட்ருக்க? டேய் கிம் நீங்க ஏடா பண்ணிகிட்ருக்க? அதுவும் இவர் கூட ஏடா பண்ணிகிட்ருக்க? முத்தம் கொடுக்க பார்த்தியா என்ன? டி சிம் சிம் லூஸ் மாதிரி பேசாத. நான் ஒன்றும் அப்படிலாம் பண்ணல. நான் அவருக்கு பேர் வைக்கலான்னு பார்த்தேன். பேர் வைக்கிறதுக்கு யாராவது இப்படி க்ளோஸாக போய் நிற்பாங்களா? அது சிம் சிம் நீ யார்கிட்டையும் சொல்லாத, நான் பேர் தாண்டா வைக்க போனேன். கிம் இரு, நான் போய் உன் பாட்டிக்கிட்ட சொல்கிறேன். நீ அவரை முத்தம் கொடுக்க தானே ட்ரை பண்ணுற, இருடி போகிறேன் அப்படின்ட்டு அங்கே சிம் சிம் ஓட. ஸோ இங்கே கிம் தான் பின்னாடியே துரத்திட்டு இருக்கான். ஸோ 2 பேர் கடலில் பிடிச்சி ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்கானுங்க. இப்போ வந்து அப்படியே ஒரு இடத்துல உட்கார, டே கிம் என்னால் முடியலடா, என்னால் மட்டும் என்ன ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு 2 பேரும் மூச்சு வாங்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் அந்த பர்சன் பார்த்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக சிரிக்கிறாங்க. இப்போது கிம் தான் டேய் சிம் சிம் அவருக்கு ஏதாவது பேர் வைக்கணுமே, என்ன பேர் வைக்கலாம்? ஆமாம்ல, இவர் வந்ததுலேருந்து பேர் எல்லாமே சுற்றிட்டு இருக்காரு. என்ன பேர் வைக்கலாம்? இவர் ஃபேஸை பார்த்தா எனக்கு என்னமோ சிம் சிம் இங்கே வாயேன். என்னடா அப்படின்ட்டு இப்போ கிம் வந்துட்டு சிம் சிம் காதில் ஏதோ சொல்கிறான். டே எனக்கும் அப்படி தான் தெரியுது. அவர் காது மூக்கு அந்த வாயெல்லாம் பார்க்கும்போது முயல் குட்டி மாதிரி தானே இருக்காரு. ஆமாம் எனக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு 2 பேர் பேச, என்னது முயல் குட்டியா? முயல் குட்டி மாதிரியா நான் இருக்கேன் அப்படின்ட்டு அவர் ஃபேஸ் அவரே தடையை பார்த்துக்கிறாரு. ஆமாம் நீ பார்க்க முயல் குட்டி மாதிரி தான் இருக்க, அதனால உன்னை முயல் குட்டின்னு கூப்பிட முடியாது. இப்போ என்ன வைக்கலாம் அப்படின்ட்டு 2 பேரும் தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போது அவன் சிம் சிம் தான் கிம் 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 என்னடா இவன் தண்ணிக்குள்ளேருந்து தானே வந்தான்? ஆமாம், பேசாமல் நம்ம கடல் கண்ணன்னு வச்சுட்டா என்ன? கடல் கண்ணனா? டே கடல் கண்ணா, கடல் கண்ணா நல்லா இல்லடா. அப்போ நீ ஏன் யோசிச்சுக்கோ, நாளை விடு அப்படின்ட்டு சிம் சிம் அப்படியே கோச்சிக்கிட்டு போயிடுறான். ஸோ இப்போ கிம் தான் டே கடல் கண்ணா நல்லா இல்லையே. கடல் கண்ணா மெர்மைட் மெர்மைட் மெர்மைடு நானா? ஆமாம், இப்போலேருந்து உன்னோட பேர் மெர்மைடு. நீ தண்ணிக்குள்ள தானே எனக்கு கிடைச்ச, ஸோ உன்னோட பேர் மெர்மைடு. ஓ மெர்மைடு அப்படின்னா கடல் கண்ணன் அவன் சொன்னான்ல, ஸோ நீ கடல்களோட ராஜான்னு அர்த்தம் மெர்மைடு. ஓ அப்போ நான் மெர்மைடா? நீ மெர்மைடு தான், வா போகலாம். எப்போலேருந்து நீ என் ஃப்ரெண்டு மெர்மைடு அப்படின்ட்டு அப்படியே ஏஞ்சி அழகாக கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான் கிம்மு. ஸோ இப்படியே கொஞ்சம் டே ஸ்கிப் ஆக அவங்க 2 பேரும் நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அங்கே நம்ம மெர்மைட் தான் அப்படியே அவனோட ஷெல்குள்ளேருந்து கொஞ்சம் வெளியே வரான். ஸோ அந்த இன்ட்ரோவெண்ட் அந்த இதெல்லாம் போயிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக பழக ஸ்டார்ட் பண்ணுறான் கிம் கிட்ட. ஸோ இப்படியே லைஃப்பில் ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருக்கும்போது 2 பேரும் அப்படியே ஃபிஷிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு டே கிம் சொல்லு சிம் சிம், நீ அந்த கடல் கண்ணை வந்ததுலேருந்து என்னை கண்டுக்கவே மாட்டுறல்ல? டே சிம் சிம் அவன் என் ஃப்ரெண்டுடா, நீ என் ஃப்ரெண்டு தான். போ, அவன் வந்ததுலேருந்து அவன் மட்டும்தான் அவனோட ஃப்ரெண்டாக இருக்கான். இதுக்கப்புறம் நீங்கிட்ட பேசினா நான் அவங்ககிட்ட பேசவே மாட்டான், போடா அப்படின்ட்டு சிம் சிம் இப்படி குடுகுடுன்னு ஓடுறான். ஸோ இங்கே நம்ம மெர்மைட் தான் கிம் அவன் தான் அப்படி கோச்சிக்கிறான்ல, நீ எதுக்கு பார்த்தாலும் என் கூடவே இருக்க? அவன் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணான்ல. தெரியலையே, எனக்கு உன் கூடவே இருக்கன்னு போல தோணுது. அவன் கூட சின்ன வயசுலேருந்தே நான் இருக்கேன். ஸோ நாங்கள் 2 பேரும் அப்பப்போ பிரிஞ்சு போவோம்னு சேர்ந்துப்போம். இது எங்களுக்கு அவ்வளோ பெரிய சண்டை கிடையாது. ஆனால் எனக்கு எப்போவுமே உன் கூடவே இருக்கணும்னு தோணுது மெர்மைட், அது ஏன்னே தெரியல. அப்படியா? என் கூடவே இருக்கணும்னு தோணுதா? ஆமாம், உன் கூடவே எப்போவுமே இருக்கணும்னு தோணுது. ஓ நான் ஒன்று சொல்லவா? சொல்லு மெர்மைட், எனக்கும் உன் கூடவே இருக்கணும்னு தோணுது. ஏதோ நீ சிரிக்கிறல்ல, நீ சிரிக்கிறப்போ ரொம்ப அழகாக இருக்க. அப்படியா? ஏதோ இப்போ சொல்லு, இப்போவும் அழகாக இருக்க. அப்படியா? அப்போ இப்போ சொல்லு, இப்போவும் அழகாக இருக்க. நான் என்ன பண்ணாலும் அழகாக இருக்கேனா? நீ என்ன பண்ணாலும் அழகாக இருக்க. நீ சொல்கிறல்ல என்ன மெர்மைடு ஏதோ கடல் கண்ணன்னு, பட் என் கண்ணுக்கு நீ தான் மெர்மைடாக தெரியுற. ரொம்பவே அழகாக இருக்க. அப்படியா? ஆமாம். இந்த சிம் சிம் பையன் இத்தனை வருஷமாக என் கூட இருக்கான், ஆனால் இப்போ வரைக்கும் என்கிட்ட இப்படி சொன்னதே கிடையாது. நீ தான் சொல்கிற, அதனாலே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் யூ. கேட்கல? ஐ லைக் யூன்னு சொன்னேன். ஓ, எனக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு. ஐ லைக் யூ. நான் சொன்னதுனால தானே சொல்கிறேன். எனக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் ரொம்பவே அழகாக அந்த டேஸ்லாம் ஸ்கிப் பண்ணுறாங்க.
ஸோ இப்போது ஒன் டே தான் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வீடு பெரிய வீடுலாம் கிடையாது, ரொம்ப குட்டி வீடு தான். ஸோ நடுவில் வந்து பாட்டி படுத்திருக்காங்க, இந்த பக்கம் அங்கே கிம்மும் அந்த பக்கம் மெர்மைடும் படுத்திருக்கான். ஸோ இப்போது மிட் நைட் அந்த மாதிரி ஆகும்போது மெர்மைட் தான் அப்படி ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்கான் எதையோ. ஸோ இங்கே கிம்மு தான் அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ மெர்மைட் தான் அம்மா 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 என்னை விட்டு போகாதம்மா, அம்மா 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 என்னை விட்டு போகாதம்மா, அம்மா அம்மா அப்படின்ட்டு ஒரு மாதிரி தூக்கத்திலே பேசிகிட்டு இருக்கான். ஸோ கிம்முக்கு ஒரு மாதிரி ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்க்குறான். இந்த பக்கம் மறுமையிட்டு அவன் ஃபேஸில் ஒரு மாதிரி ஸ்வெட்டாக இருக்குது, அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ கிம் வேகமாக எழுந்திரிச்சு வந்துட்டு அவனோட ஹெட் எடுத்து கிம்மு மடியில் வச்சுக்கிறான். ஏ மெர்மைட் உனக்கு என்னாச்சு, மர்மைட் மர்மைட் உனக்கு என்னாச்சு அப்படின்ட்டு கேட்குறான். ஆமாம் ஆமாம் அம்மா என்னை விட்டு போகாதம்மா, அம்மா அம்மா என் கையை பிடிச்சிக்கோம்மா, அம்மா ப்ளீஸ்மா என் கையை பிடிம்மா, அம்மா என் கையை விட்டுறாதம்மா, அம்மா பிடிச்சிக்கோம்மா, அம்மா அம்மா அப்படின்ட்டு ரொம்ப புலம்பிகிட்ருக்கான். மெர்மைட் மெர்மைட் எந்திரி, மெர்மைட் எந்திரி அப்படின்ட்டு அவன் என்னமோ பண்ணுறான் அழுப்பா. பட் அவங்க மர்மைட் எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. ஸோ அவன் ஒரு மாதிரி சுருண்டு படுக்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி பயமாகுது, கை கால்லாம் ஷிவர் ஆகுது, ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போது அங்கே கிம்முக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா அவனோட காலை அப்படியே எடுத்து விட்டுட்டு கிம் அப்படியே பக்கத்தில் படுத்துக்கிட்டு அவன் மெர்மைடோட செஸ்ட் இந்த தலையை எடுத்து கிம்மோட செஸ்ட்டில் வச்சு நல்லா அப்படியே அழுத்திக்கிறான். ஸோ மர்மைடை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான், ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அம்மா அம்மா என்னை விட்டு போயிடாதம்மா, அம்மா அம்மா ப்ளீஸ்மா என்னை விட்டு போயிடாதம்மா, நான் எங்கேயும் போகலை, உன் கூடவே தான் இருக்கேன், எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படின்ட்டு கிம்மு தான் அவ்வளோ அழகாக அவனோட ஹெட்டை அப்படியே கோதி விட்டுட்ருக்கான். அம்மா அம்மா போக மாட்டேல்ல, என்னை விட்டு போக மாட்டேல்ல, அம்மா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உன் கூடவே தான் இருப்பேன், சரியா? இப்போ அப்படியே தூங்க பார்க்கலாம். அம்மா 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 அப்படின்ட்டு அப்படியே மாமே தூங்கிற கிம்மு தான் அப்படியே பார்க்குறான். அப்போது உனக்கும் அம்மா இல்லையா மர்மைட்? எனக்கும் அம்மா இல்லை. எதுக்கு? ஓ வாழ்க்கையிலையும் அவன் ரொம்ப விளையாடிட்டானா? கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்ட்டு அவ்வளோ அழகாக கேர் பண்ணிக்கிறான் அவன். இதுக்கப்புறம் ரொம்ப 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 ஒரு மாதிரி கேர் பண்ணி பார்த்துக்கிறான் கிம் வந்து மர்மைடை. என்னதான் ஏஜில் மர்மைட் பெரியவனாக இருந்தாலும் அங்கே கிம்மு தான் பெரியவனாக இருந்து பார்த்துக்கிறான். ஸோ இப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆகிட்டு மார்னிங் எந்திரிச்சா கிம் வந்துட்டு அங்கே எதுவுமே நடக்காத மாதிரி காட்டிக்கிறான். காசு வந்து அதை கேட்டு அது அவனுக்கு ஞாபகம் வந்து ஸோ அது கஷ்டப்படுவான்ல மர்மைடு, அதனால வந்து கிம் கேட்காம விட்டுடுறான். ஸோ இப்படி உங்கள் லைஃப் குட்டி குட்டி மூமெண்ட்ஸோட ரொம்ப அழகாக ஸ்கிப் ஆக. ஸோ இப்போது அப்படியே ஒன் டே ஈவினிங் டைம் தான் காட்டுறோம். அங்கே ஆக்சுவலாக பாட்டிக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்திருக்கும், ஒரு இடத்துக்கு போக சொல்லியிருப்பாங்க கிம்மா. ஸோ கிம் வந்துட்டு போயிருப்பான். இப்போ வீட்டில் இருக்கிறது வந்துட்டு நம்ம மர்மைடும் சிம்சிம்மும் தான். சிம்சிம் வந்து பக்கத்து வீட்டில் தான் இருப்பான். மர்மைடு என்ன சிம்சிம்? இல்லை நீ பெரிய பையனாக தானே இருக்க? ஆமாம் நான் பெரிய பையனா. அப்புறம் ஏன் இப்படி குழந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் கிம் கூடவே சுற்றிட்டு இருக்க? ஏன் உனக்கு பொசசிவ் ஆகுதா? அது ஆகலை, ஆனால் ஆகுது இல்லை. உனக்கு பொசசிவ் ஆகுது தானே? ஆமாம் எனக்கு பொசசிவாக இருக்குது. கிம் எனக்கு மட்டும்தான் ஃப்ரெண்டாக இருக்கணும். ஓ அப்படியா, சரி ஓகே, அவன் போயிட்டான், நமக்கு போர் அடிக்குது, நம்ம வேணா கடலுக்கு போகலாமா? கடலுக்கா? போகலாமே அப்படின்ட்டு இப்போது நம்ம மர்மைடும் சிம்சிம்மும் அப்படியே கடலுக்கு தான் போகிறானுங்க. ஸோ போயிட்டு இப்போது நான் ஓடுவேன், நீ என்னை பிடிக்கணும் சரியா? ஓகே நான் பிடிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் அப்படியே நம்ம சிம்சிம் ஓட ஸ்டார்ட் பண்ண அங்கே நம்ம மர்மைட் தான் அப்படியே விரட்டி பிடிச்சிட்டு இருக்கான். ஸோ பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக தான் விளாண்டுட்டு இருக்கானுங்க. அப்போது சிம்சிம் சொல்லு மர்மைட், உனக்கு நீச்சல் தெரியுமா? எனக்கா நீச்சலா? நெவர், தெரியவே தெரியாது. கடல் கிட்ட தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அப்புறம் நீச்சல் தெரியாதுன்னு சொல்கிறீங்க? ஆமாம் நீச்சல் எனக்கு தெரியாதியா? உனக்கு தெரியுமா? எனக்கு தெரிலையே, நான் வேணா பண்ணி பார்க்கவா? என்ன பண்ண போகிற? எனக்கு நீச்சல் தெரியுமான்னு? வேணாம், இது கடல், நீச்சல்லாம் பண்ண வேண்டாம், வா வீட்டுக்கு போகலாம். எனக்கு ஒரு வேளை ஸ்விம் பண்ண தெரிஞ்சிருந்தா நான் போய் கற்றுட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கே மர்மைட் தான் அப்படியே போகிறான். ஸோ இங்கே பாரு, உனக்கு நாங்கள் மர்மைட்னு சும்மா தான் பேர் வச்சோம், நீ 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 என்ன கடலுக்குள்ளே போகிறேன்னு சொல்கிறா? இங்கே பாரு, ஒழுங்கா வந்துடு மர்மைட், உனக்கு நீச்சல் தெரியலனா நீ மூழ்கிடுவா, இங்கே வா அப்படின்ட்டு சிம்சிம் கூப்பிடுறான். பட் மர்மைட் வர்ற மாதிரி தெரியல. ஸோ மர்மைட் அப்படியே போகிறான், கடலுக்குள்ள அப்படியே கொஞ்சமாக போகிறான் ஸ்விம் பண்ண கற்றுக்கிறதுக்காக. மர்மைட்
இங்கே வா, தயவு செஞ்சு போகாத மர்மைட் அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கான் சிம்சிம் எங்கள் கடற்கரையில் நின்று. பட் நம்ம மர்மைடு கேட்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு போகிறான். நல்லா தான் இருக்குது. ஏய், நீ ஒரு மர்மைடுன்னு சொல்கிறாங்க, உனக்கு நீச்சல் அடிக்க தரனா ரொம்ப கஷ்டம், ஒழுங்கு மாதிரி தான் அடிச்சு கற்றுக்கோ அப்படின்ட்டு அவன் அப்படியே நீச்சல் அடிச்சிட்டு இருக்கான். பட் அவனுக்கு அடிக்கவே தெரியல. ஸோ அப்படியே ஒரு 5 minutes அப்படியே அடிச்சு பார்க்குறான். ஸோ அப்படியே அடிச்சுட்டு என்ன பண்ணிடுறானா, அவன் முன்னாடி போயிட்டே இருக்கான். நிற்க கால் தரையில் படுற வரைக்கும் தானே நம்மளால் ஸ்டடியாக நிற்க முடியும். ஸோ அவன் அப்படியே போக போக அவனோட பேலன்ஸ் மிஸ் ஆகுது, கீழே வந்துட்டு ஆழம் போயிட்டே இருக்குது. ஸோ ஒரு இடத்துல அப்படியே அவன் மூழ்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். சரி, சிம்சிம்க்கு அப்படியே தெரியுது, ஏ மர்மைட் என்னாச்சு உனக்கு, மர்மைட் அப்படின்ட்டு கத்துறான். அவனால் அங்கே பேசவே முடியல மர்மைடால். ஸோ இந்த பக்கம் நம்ம கிம்மை காட்டணும்னா, பாட்டி உனக்கு மருந்து வேணும், சீக்கிரமே சொல்ல மாட்டியா, பாரு கடைலாம் சாத்திட்டாங்க, இப்போ போய் நான் அவங்களை கஷ்டப்பட்டு சண்டை போட்டு திறக்க சொல்லி வாங்கிட்டு வந்தேன். சாரிப்பா. ஆமாம், எங்கே அவங்க 2 பேரும்? அவங்க 2 பேரும் அங்கே கடல் பக்கத்து தான் போனாங்க. கடல் பக்கமா? என்ன விட்டுட்டா, எதுக்கு போனானுங்க அப்படின்ட்டு இப்போ அப்படியே நம்ம கிம்மு தான் வர்றான் கடல்கிட்ட. ஸோ அங்கே சிம்சிம்மை பார்க்குறான். சிம்சிம் எவ்வளோ குதிச்சிட்டு இருக்கான். நான் இல்லாமல் நீங்கள் 2 பேர் விளாண்டுட்டு இருக்கீங்களா, இருடி வரேன் அப்படின்ட்டு கிம் அப்படியே பின்னாடி போயிட்டு சிம்சிம் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஏய் கிம் 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 என்ன விடு. ஏய் என்னாச்சு? மர்மைடா எங்க அவன், என்னாச்சு? அங்கே பாரு, அங்கே தண்ணிக்குள்ள. மர்மைட் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா? மர்மைட் கிம் 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 நான் சொல்ல கேட்காம போயிட்டான்டா, இப்போ என்ன பண்ணுறது? கிம் 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 இரு அமைதியாரு சிம் அமைதியாரு, இங்கே யாருமே இல்லையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இப்போது கிம்முக்கு ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி ஷிவராக ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்குது. அவன் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பயப்படுறான். இப்போது சிம் தான் கிம் கிம் உனக்கு என்னாச்சு? நீ இங்கே இருக்க வேண்டாம், நீ போ நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்ட்டு சிம் இப்போது கடலுக்குள்ளே போக போகிறான். இப்போது கிம்மு தான் அவன் கையை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். என்னாச்சு? நான் போகிறேன். ஹே கிம், நீயா? ஆமாம், நான் போகிறேன். இங்கே பாரு, நீ போகக்கூடாது அப்படின்ட்டு சிம் கையை டைட்டாக பிடிச்சிக்கிறான் கிம்மோட கையை. பட் கிம் அப்படியே கையை பிடிச்சி என்னென்னமோ ட்ரை பண்ணுறான். பட் அவன் போகிற மாதிரி தெரில. ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா, சிம் பிடிச்சி தள்ளி விட்டுறான். சிம் போயிட்டு விழுந்துடுறான். ஸோ இப்போது கிம் அப்படியே அந்த கடலுக்குள்ளே போகிறான். ஸ்டில் அவனுக்கு இன்னும் ஷிவரிங் நிற்கலை. பட் அப்படியே போகிறான். அப்படியே ஒரு மாதிரி ஸ்விம் பண்ணிட்டு போயிடுறான் மர்மைட் கிட்ட. ஸோ மர்மைட் கிட்ட போயிட்டு, மர்மைட் நான் வந்துட்டேன், நீ கவலைப்படாத, நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு பிடிச்சி இழுக்கிறான். பட் அவன் உள்ளே போயிட்டே இருக்கான் மர்மைடு. ஸோ அவன் மட்டும் போகிறது இல்லாமல் அவனை பிடிச்சிருக்கிறதுனால கிம்மும் அப்படியே உள்ளே போகிறான். எங்கள் சிம்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? ஐயோ யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்ட்டு சிம் இப்படியே கத்திட்டு இருக்கான். ஸோ இப்போ 2 பேருமே உள்ளே போயிட்டாங்க. காணும் பாட்டி அப்படின்ட்டு இவ சிம் வேகமாக ஓடுறான் பாட்டிக்கிட்ட. பாட்டி என்ன பாச்சு? கடலுக்குள்ள விழுந்துட்டாங்க. என்ன சொல்ற? கிம் கடலுக்குள்ள போயிருக்கானா? ஆமாம், கிம் கடலுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்ட்டு அங்கே சிம் ஒரு மாதிரி சொல்ல. ஸோ அங்கே பாட்டி தான் வேகமாக வராங்க. கிம் எங்கே பாருங்க, கிம் எங்கே இருக்க அப்படின்ட்டு கத்துறாங்க. ஸோ அங்கே கிம்மை காணும். ஸோ இப்போது கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே நம்ம கிம்மு தான் மர்மைடை பிடிச்சி இழுத்துட்டு வரான். ஸோ அப்போ அப்படியே இழுத்துட்டு வரும்போது கிம் வந்துரு பாட்டிக்கிட்ட வந்திருப்பா அப்படின்ட்டு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இப்போ கிம்மு அப்படியே மர்மைடை பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றான். ஸோ கிம்மு ஒரு மாதிரி அவன் மாதிரி அன்கான்ஷியஸ் அந்த மாதிரி ஸ்டேட்டில் தான் இருக்கான். ஸோ அப்படியே பிடிச்சி வந்து அப்படியே கரையில் போட்டுட்டு அப்படியே அவன் பக்கத்துலேயே கிம்மும் படுத்துறான். ஸோ இப்போ இந்த பக்கம் நம்ம மர்மைடுக்கு ஒரு மாதிரி கான்ஷியஸே இல்லை, அவன் அப்படி தான் படுத்திருக்கான். இங்கே சிம் தான் கிம் ஏந்திரி, கிம் உனக்கு என்னாச்சு? கிம் ஏந்திரிடான்னு சொல்லிட்டு எழுப்பிட்டு இருக்காங்க. மர்மைட் ஏந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எழுப்ப மர்மைட் எந்திரிக்கவே இல்லை. ஸோ அந்த பக்கம் நம்ம கிம் ஒரு மாதிரி கிம்முக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் பண்ணிகிட்ருக்காங்க. பட் மர்மைட் சுத்தமாக எந்திரிக்கல. ஸோ இப்போ கிம்மு தான் அப்படியே மர்மைட் உனக்கு என்னாச்சு? நீ ஓகேவா? மர்மைட் எந்திரிடா, என்னை விட்டு நீயும் போயிடாத, மர்மைட் எந்திரி, மர்மைட் அப்படின்ட்டு கிம்மு தான் ஒரு மாதிரி அழுதுட்ருக்கான். அங்கே பாட்டி என்னென்னமோ பண்ணுறாங்க. பட் மர்மைட் முழிக்கிற மாதிரியே இல்லை. சிம் உட்காந்து அழுதுட்ருக்கான். கிம், மர்மைடுக்கு என்னாச்சு? அவனுக்கு என்னாச்சு? நான் அப்போவே அவனை தடுத்துருக்கணும்.
நான் அவனை விட்டுருக்க கூடாது கடலுக்குள்ள. மர்மைட் எந்திரி மர்மைட் அப்படின்ட்டு சிம்மும் அழுதுட்ருக்கான். அங்கே கிம் தான், இங்கே பாரு ப்ளீஸ் எஞ்சிக்கோ, என்னை விட்டு நீயும் போயிடாத ப்ளீஸ். என்னை விட்டு எனக்கு பிடிச்சவங்க எல்லாருமே போயிட்டாங்க, இப்போ நீயும் என்னை அழ வச்சுட்டு போக போறியா ப்ளீஸ் மர்மைட் ஏஞ்சிக்கோவேன், என் லைஃப் லாங் நீயும் கூட வர மாட்டியா ப்ளீஸ் ஏஞ்சிக்கோ அப்படின்ட்டு அவன் கிம் ரொம்ப அழுதுட்ருக்கான். ஸோ அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கான் செஸ்ட்டில் அவனோட ஹேண்டை வச்சு. தண்ணி வர்ற மாதிரி இல்லை. ஸோ இப்போ சிம் தான் கிம் 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 அவன் தண்ணி நிறைய குடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன், நீ அவன் வாயில் வச்சு தண்ணி எடு ப்ளீஸ் அப்படின்ட்டு சொல்ல. ஸோ அங்கே கிம்மு தான் அப்படியே அந்த மர்மைடோட லிப்ஸில் அவனோட லிப்ஸ் அப்படியே அட்டாச் பண்ணி அப்படியே அந்த வாட்டரை உறிஞ்சி எடுக்கிறான். ஸோ இப்போவுமே மர்மைட் முழிக்கலை. ஸோ அகெயின் அதே ப்ராசஸை பண்ணுறான், பண்ணிகிட்டே இருக்கான். அவன் அவ்வளோ தண்ணி குடிச்சிருக்கான். ஸோ இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு மேலே மர்மைட் அப்படியே மர்மைட் 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 இங்கே பாரு நான் கிம் என்ன பாரு அப்படின்ட்டு சொல்ல. அங்கே மர்மைட் தான் மெதுவாக கண்ணை முழிக்கிறான். கிம் கிம் நீயா? ஏய் மர்மைட், அறிவு இருக்கா உனக்கு? எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க? நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? சாரி கிம், ஐம் ஸோ சாரி அப்படின்ட்டு சொல்கிறான். ஸோ இப்போ அப்படியே 2 பேரையும் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போது மர்மைட் ஓகேவாக தான் இருக்கான். பட் நம்ம கிம்முக்கு அவனுக்கு ஒரு மாதிரி இன்னுமே அந்த ஷிவர்னஸ் நிற்கவே இல்லை. ஸோ இப்போது சிம் தான் ஒரு மாதிரி சோகமாக அவங்க வீட்டில் உட்காந்துட்ருக்கான். இப்போ கிம் அப்படியே வீட்டுக்குள்ளே படுத்துருக்கான். இப்போ அப்படியே நம்ம மர்மைட் தான் சிம் கிட்ட வரான். சிம் எதுக்கு நீ ஒரு மாதிரியாகவே இருக்க? அது வந்து என்னால் இப்போ வரைக்கும் எதையுமே நம்ப முடியல. என்ன நம்ப முடியல? அது கிம் கடலுக்குள்ளே குதிச்சு ஒரு ஆளை காப்பாற்றிருக்கானா? சத்தியமாக என்னால் நம்ப முடியல. அதான் ஏன்னு கேட்குறேன். எதுக்கு? நானும் பார்க்குறேன், அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நீ ஒரு வித்தியாசமாக நடந்துக்கிற. இங்கே பாரு மர்மைட், உனக்கு கிம்மை பற்றி முழுசாக தெரியாது. அவன் லைஃப்பில் எவ்வளோ நடந்திருக்கு, அவன் எப்படிப்பட்ட பையன் எதுவுமே உனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும். சின்ன வயசுலேருந்து அவன் கூட இருந்திருக்கேன். என்னால் சத்தியமாக நம்ப முடியலடா. ஏய் என்ன ஆச்சு? என்கிட்ட தயவு செஞ்சு ப்ளீஸ் சொல்கிறியா அப்படின்ட்டு மர்மைட் கேட்க. இப்போ சிம் தான் அவனுக்கு அப்போது கரெக்டாக 15 வயசு. அவன் ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டில் அம்மா அப்பா 2 பேருமே இல்லை. ஸோ பாட்டிக்கிட்ட கேட்டான். பாட்டி வந்து அப்பா கடலுக்கு போயிருக்கான்னு சொன்னாங்க. இவனும் ஆசையாக அப்பா வரும்போது கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு கடலுக்கு போனான். கடலுக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்க பார்க்குறான், அவங்க அப்பா போர்டில் ஃபிஷிங் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இவனும் கையை காட்டி அவ்வளோ ஆசையாக கூப்பிட்டுட்ருக்கான் அப்பாவை வர சொல்லி. ஸோ அப்பா அங்கேருந்து வந்துட்டு பிள்ளையை பார்த்த சந்தோஷத்தில் அவரும் அப்படியே கையை ஆட்டி காமிச்சிட்ருக்காரு. இப்போது ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் அந்த போட்டு அப்படியே கிம்மோட கண்ணு முன்னாடி அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துருது. விழுந்த உடனே இங்கே கிம்முக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு 15 வயசு பையன், அவனுக்கு நீச்சலும் தெரியாது. ஸோ அப்படியே பார்க்குறான் அப்பாவை. அவங்க அப்பா அவன் கண்ணு முன்னாடியே அந்த கடலுக்குள்ளே விழுந்து இறந்து போகிறாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அவன் கடல் கிட்ட போவானே தவிர கடலுக்குள்ளே போகவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு பயம். அவனுக்கு கடல்னா பயம், தண்ணிக்குள்ளே போகிறதுனா பயம். ஆனால் அவன் எப்படி இப்போ உன்னை வந்து காப்பாற்றினான்? என்னால் இப்போ வரைக்கும் நம்ப முடியல. அவனுக்கு அது எவ்வளோ பெரிய ட்ராமா தெரியுமா? அவனை அதுக்குள்ளேருந்து கொண்டு வர நானும் பாட்டியும் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அவங்க அப்பா இறந்து போன ஒரு 1 வீக்லேயே அவங்க அம்மாவும் அப்படியே அவங்க அப்பாவை நினச்சி இறந்து போயிட்டாங்க. இவன் அவ்வளோ கஷ்டப்பட்டான். இப்போ இதெல்லாம் ஸ்டில் என்னால் நம்ப முடியல மர்மைட். என்ன சொல்லிகிட்ருக்க? அப்போது கிம்மோட அம்மா அப்பா இப்படி தான் இறந்து போனாங்களா? ஆமாம், அவன் கண்ணு முன்னாடி அவங்க அப்பா இறந்து போனாங்க. அவனால் அந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ வெறுத்த வந்தான் அந்த கடலை. ஆனால் இப்போ உனக்காக அவனுக்கு நீச்சலும் தெரியாதுடா. உனக்காக கடலுக்குள்ளே போயிட்டு காப்பாற்றி அவனை கூட்டிகிட்டு வந்திருக்கான். சத்தியமாக என்னால் நம்ப முடியல. நான் உள்ளே போயிருந்தா கூட அவன் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் உனக்காக அவன் உயிரை கொடுக்கவும் துணிஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சிம் வந்துட்டு அவனோட டியர்ஸ்லாம் அப்படியே வைப் பண்ணிட்டு அப்படியே நம்ம மர்மைடோட கையை பிடிச்சிக்கிறான். மர்மைட் எனக்காக
ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன சிம் சொல்லு. என் ஃப்ரெண்டு லைஃப்பில் ஆசைப்பட்டவங்க யாருமே அவன் கூட லைஃப் லாங் இருந்ததில்லை. ப்ளீஸ் மாமை, நீ நீ உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்தாலும் பரவாயில்ல, என் கிம்மை விட்டு போயிடாத. அவன் ரொம்ப பாவம், அவனுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குடா. என்ன சொல்கிற? அப்போ அவன் என்னை லவ் பண்ணுறானா? எனக்கு தெரியல, இது பேர் லவ்வா கேரா எனக்கு எதுவும் தெரில. ஆனால் அவனுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, அது மட்டும் எனக்கு தெரியும். அவன் லைஃப்பில் அவன் பிடிச்சவங்க யாருமே அவன் கூட இருந்ததில்லை. ப்ளீஸ் நீ அதை இருந்துடு, எனக்கு எனக்கு சத்தியம் பண்ணுவியா மேமட் அப்படின்ட்டாங்க. சிம் கேட்க, கிம்மை விட்டு நான் எங்கே போக போகிறேன்? என்னோடய லைஃப் லாங் வரைக்கும் கிம் கூட மட்டும்தான் இருப்பேன். கண்டிப்பாக நான் போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன் அவனை விட்டு அப்படின்ட்டு. இப்போது அங்கே நம்ம மாமாயிட அப்படியே சிம்க்கு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம கிம் கிட்ட தான் வரான். ஸோ கிம்க்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு கிம்மோட கையை பிடிச்சிட்டு, கிம் கிம் சொல்லு மாமாயிட், என்னாச்சு? இப்போ நீ ஓகேவா? எனக்கு என்ன, நான் ஓகே. அப்புறம் எனக்கு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேட்கணும்? எதுக்கு கடலுக்குள்ளே வந்த? எதுக்கு வந்த? ஒன்று காப்பாற்றதா? அப்படியா? ஆனால் கடலுக்குள்ளே நீ இது வரைக்கும் போனதே இல்லை, உனக்கு நீச்சலே தெரியாது அப்படின்ட்டு சிம் சொன்னான். அது இங்கே பாரு, நீ எதுக்கு உயிரை கூட பற்றி கவலைப்படாமல் என்னை காப்பாற்றின? அது இங்கே பாரு, இப்போ என்கிட்ட உண்மையை சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? அது இங்கே பாரு, ஆக்சுவலாக நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் யாருமே என் கூட லைஃப் லாங் இருக்க மாட்டாங்க. நான் உங்ககிட்ட ஆன்சர் பண்ணாமே இருந்துடுறேனே, ப்ளீஸ். இங்கே பாரு, இப்போ சொல்கிறேன், இந்த நிமிஷம் எப்போ எனக்காக உயிரையும் துச்சமாக நினச்சி எனக்கு காப்பாற்றினியோ, இப்போலேருந்து நான் உன் கூட மட்டும்தான் இருப்பேன். என்ன நடந்தாலும் உன்னை விட்டு போக மாட்டேன், புரியுதா? நிஜமாவா? என்னை விட்டு நீ போக மாட்டியா மாமாயிட்? கிம்மை விட்டு மாமாயிட் எங்கேயும் போக மாட்டான். இப்போ உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இப்போது அங்கே நம்ம மாமாயிட் தான் அப்படியே கிம்முக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறான். ஸோ அப்போது உனக்கும் என்ன பிடிக்குமா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். யாருக்கு இந்த மனசு வரும்னு சொல்லு? யாருன்னே தெரியாத ஒரு பையனை உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சு இவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டான், யாருக்கு தான் உன்னை பிடிக்காது? அப்படியா? அப்போது சாருக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆமாம், இந்த சாருக்கு இந்த கிம் சாரை ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருந்தா என்ன? பிடிச்சிருந்தா எங்கள் ஊரில் லவ்னு சொல்லுவாங்க. சிம் ஆமாம் லவ்வர்ஸ்குள்ளே நான் இருக்கு அப்படின்ட்டு சிம் தான் அப்படியே ஓடுறான். டேய், எதுக்குடா இப்படி ஓடுற? ஐயோ பாட்டி, வீட்டுக்குள்ளே ஏதோ கரப்பாம்பூச்சி வந்துருச்சான், அங்கே 2 பேர் அடிச்சிட்ருக்காங்க, வா நம்ம இப்படிக்கா போய் காடுகரெல்லாம் சுற்றி பார்ப்போம் அப்படின்ட்டு அங்கே சிம் அப்படியே பாட்டியை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். ஸோ இந்த பக்கம் நம்ம கிம்மும் மாமாயிடும் தான் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போது மாமாயிடு என்ன பண்ணுறானா, அப்படியே பக்கத்தில் படுத்துக்கிறான். என்ன எதுக்கு இப்போ என் பக்கத்தில் படுத்தா? எதுக்கு படுத்தனா, அன்றைக்கி நைட்டு நீ என்ன கம்ஃபர்ட் பண்ணல, அது உனக்கு தெரியுமா? தெரியும். ஏன்னா மார்னிங் எழுந்திரிக்கும்போது நீ என் பக்கத்தில் இருந்த, நான் உன்னை ஹக் பண்ணிகிட்டு இருந்தேன், அதுவும் எனக்கு தெரியும். சரி, நீ எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சி அப்படியே எழுந்துச்சி போனேன், நானும் விட்டுட்டேன். அது எனக்கு தெரியும், எனக்கு ஏதோ நடந்திருக்கு. ஸோ நீ கம்ஃபர்ட் பண்ண என் பக்கத்தில் வந்திருக்கேன்னு. இப்போ உனக்கு உடம்பு சரியில்லைல்ல, ஸோ நான் உன்னை கம்ஃபர்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன உடம்பு சரியில்லை, நான் நல்லா தான் இருக்கேன், ஏய் வாடா அப்படின்ட்டு அப்படியே இழுத்து வச்சு நல்லா ஹக் பண்ணிக்கிறான் நம்ம மாமாயிட அப்படியே கிம்மை. ஸோ கிம்முக்கு பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல அவங்க ஐ லவ் யூன்னு சொல்லிக்கல, பட் அவங்களோட லவ்வை 2 பேரும் அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இப்போது அப்படியே நெக்ஸ்ட் டேலாம் பார்த்தோன்னா அந்த கடலில் பக்கத்தில் தானே இருக்குது வீடு. ஸோ இப்போது அப்படியே நம்ம கிம் தான் முன்னாடி ஓடிட்டுருக்கான், அவனுக்கு பின்னாடி அப்படியே நம்ம மர்மைட் விரட்டிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ இப்போ அப்படியே 2 பேரும் பிடிச்சிடுறாங்க. ஏய், என்ன ஓடுற? எங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுவியா நீ? அதான் பிடிச்சிட்டியே, விடுறா, என்ன மூச்சு வாங்குது, சரி வா உட்காரலாம் அப்படின்ட்டு அப்படியே அந்த கடலில் உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த அலையெல்லாம் அழகாக அவங்களோட காலில் படுது. ஸோ பட்ட உடனே அங்கே கிம்மு தான் சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ இப்போ அது எல்லாத்தையும் நம்ம மாமா அப்படியே பார்த்து அழகாக ரசிக்கிறான். ஸோ ரசிச்சுட்டு இப்போது அப்படியே எந்திரிச்சு அங்கே நம்ம கிம்முக்கு முன்னாடி நின்றுட்டு, ஓய் கிம்மு, சொல்லு மாமா, என்ன
அது வந்து எனக்கு உனக்கு எனக்கு ஒன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? ஆமாம், ரொம்ப அழகா இருக்க நீ அப்படின்ட்டு அவனோட 2 கண்ணத்தையும் பிடிச்சி கீழ்றான். வலிக்குது. வலிக்கட்டும் தான் கேளுண்ணா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அவனை அப்படின்ட்டு அவன் ஒதரெல்லாம் ஒரு மாதிரி ஸ்குவீஸ் பண்ண. அவனுக்கு ஒரு மாதிரி வலிக்குது. டேய் வலிக்குது விடு 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 விடு. ஏன் நல்லா இருக்குடா, இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு இப்போது நின்றுட்டு இருந்தவன் அப்படியே அவன் ஒரு மாதிரி முட்டி போட்டுட்டு அவனோட கையில் அப்படியே அவங்களோட லிப்ஸை ஸ்குவீஸ் பண்ணிட்டு இருக்கான்ல. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வந்துட்டு அப்படியே அவனோட லிப்ஸை பிடிச்சி அப்படியே பச்சிக்கின்னு 2 பேரோட லிப்ஸும் அட்டாச் ஆயிடுது. ஸோ இப்போ அட்டாச் ஆன உடனே அங்கே கிம்முக்கு செம்ம ஷாக்கு. இந்த பக்கம் நம்ம மர்மைட் தான் அப்படியே ஒரு மாதிரி கடிச்சிட்டு இருக்கான் போட்டி. இப்போது அந்த பக்கம் நம்ம கிம் தான் தள்ளி விட்டுறான். என்ன பண்ணிட்டுருக்க? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? நீயும் நானும் லவ் பண்ணுறோன்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே பாரு மர்மைட், இருந்தாலும் நீ ரொம்ப மோசம் அப்படின்ட்டு ஏஞ்சி ஓட. எங்கடா ஏஞ்சி ஓடுற, நில்றா அப்படின்ட்டு சிவன் மறுபடியும் தரத்திட்டு ஓடுறான். இப்போது அவங்களோட லைஃப் ரொம்ப அழகாக அப்படியே ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. அந்த கடலில் அந்த கரைக்கிட்ட அப்படியே அழகாக அந்த ஈர மணலில் அவங்களோட பேரை எழுதி வச்சுட்டு அப்படியே 2 பேரும் பார்த்து சிரிக்கிறது. அங்கே அப்படியே அந்த காலை எல்லாத்தையும் நினைக்கிறது. ஸோ அந்த அலை வரும்போது இவங்க எல்லாம் அந்த அலையை துரத்திட்டு ஓடுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அழகாக விளாண்டுட்டு இருக்காங்க 2 பேருமே. ஸோ இப்போ அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம மர்மைடுக்கு தான் காலில் ஏதோ குத்திடுது. அப்படின்ட்டு அவன் அப்படியே அந்த இடத்துல உட்காந்துடுறான். ஸோ இப்போது என்னாச்சும் உனக்கு அப்படின்ட்டு கிம்ம பக்கத்தில் வந்து பார்த்தா அவன் காலில் ஒரு குட்டி சிப்பி இருக்கும்ல, ஸோ கடலில் இருக்கும்ல சிப்பி, அது அப்படியே குத்திருக்கு. ஸோ இப்போது கிம்மு தான் பார்த்துட்டு அதை அப்படியே எடுத்து விட்டுறான். வலிக்குதா? இல்லையா, எனக்கு தான் வலிக்கலையே. ஓ, நடிக்கிற? ஆமாம், இல்லை வலிக்கல, ஆனால் வலிக்குது தான் அப்படின்ட்டு சொல்கிறான். ஸோ இப்போது அங்கே நம்ம டேங்க் தூக்கி போட போகும்போது ஒரு நிமிஷம் என்ன, அது என் கையில் கூட. எதுக்கு கூட நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அங்கே நம்ம மொபைல் அதுக்கு அந்த சிப்பியை வந்து அப்படியே வாங்கிக்கிறான். ஸோ வாங்கிட்டு அதை பார்க்குறான். இது ரொம்ப அழகாக இருக்குல்ல. சிப்பி அழகாக தான் இருக்கும், இதை இன்னும் அழகாக்கலாமா? புரியல, என் கூட வா அப்படின்ட்டு அப்படியே ஏஞ்சி போகிறான். ஸோ ஒரு குட்டி கல்லை எடுக்கிறான். அந்த கல்லை எடுத்து அந்த சிப்பியில் அழகாக மர்மைட் அப்படின்ட்டு எழுதுறான். அப்புறம் அப்படியே இன்னொரு சிப்பி எடுத்துகிட்டு வந்து அதில் கிம்முன்னு எழுதுறான். ஸோ எழுதிட்டு ஒரு குட்டி கயிறு எடுத்து அந்த சிப்பிக்குள்ளே அதை கோர்த்து 2 பேரும் மாற்றி கழுத்தில் போட்டுக்கிறானுங்க. ஆக்சுவலாக மர்மைட் வந்துட்டு கிம் டாலரையும் கிம் வந்துட்டு மர்மைட் டாலரையும் போட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ கிம் தான் மர்மைட் சொல்லு கிம், இப்போது இதை நீ என் கழுத்தில் போட்டு விட்டல? ஆமாம். அப்போது நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? கிம்மே, அப்படியா தெரியுது உனக்கு? ஆமாம், கையில் மாற்றிக்கிட்டா மட்டும் இல்லைல்ல, கழுத்தில் மாற்றிக்கிட்டாலும் அது கல்யாணம் தானே. ஓ ஆமாம்ல, ஓகே, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நிஜமாவா? இதோ இதுதான் அப்படின்ட்டு 2 சிப்பையும் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே பார்க்குறானுங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்போது நம்ம கிம் தான், அப்போது நீ ஏன் புருஷனா? கேட்கல. இல்லை, அப்போது நீ ஏன் புருஷனான்னு கேட்டேன். உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் உனக்கு புருஷன்தான், நீயும் எனக்கு புருஷன்தான். ஆமாம்ல. இப்போ எதுக்கு பின்னாடி போகிற? அது கிம், எதுக்கு பின்னாடி போகிறேன்னு கேட்டேன். புருஷா? என்ன சொன்ன? புருஷா அப்படின்ட்டு கிம் அப்படியே பின்னாடியே போய்கிட்டே சொல்கிறான். ஸோ இங்கே நம்ம மர்மைட் தான், நில்லு கிம். புருஷா? நில்றா. நிற்க மாட்டேனே, போடா புருஷா அப்படின்ட்டு குடுகுடுன்னு ஓடுறான். ஸோ இந்த பக்கம் நம்ம மர்மைடும் அப்படியே துரத்திக்கிட்டு போகிறான். புருஷா ஒழுங்கா நின்று. என்ன சொன்ன? புருஷா ஒழுங்கா நில்றான்னு சொன்னேன். அப்படியா? புருஷனா? நான் உனக்கா? ஆமாம், நான் உனக்கு புருஷனா, நீ எனக்கு புருஷன் தானே? ஆமாம், நான் உனக்கு புருஷன், நீ எனக்கு புருஷன். அப்போ நில்லு. நிற்க மாட்டேன் அப்படின்ட்டு கிம் ஓட. இப்போ வேகமாக வந்து அப்படியே கிம்மோட ஹிப்பில் கையை பிடிச்சி அப்படியே தூக்கி அதே கடலில் நின்றுட்டு அப்படியே சுற்றுறான் மர்மைட். இது நல்லா இருக்கு, நான் ரொம்ப ஹாப்பியாக
இருக்கேன், என் புருஷன் கூட இந்த கடல்ல ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேன், ஐ லவ் யூடா புருஷா அப்படின்ட்டு கிம்ம கத்துறான். ஸோ இப்போ அந்த சுத்துறதை அப்படியே ஸ்டாப் பண்றான் நம்ம மர்மைடு. ஏய் என்ன சொன்ன? ஆ என்ன சொன்ன? ஏய் ஐ லவ் யூ சொன்னியா? அதுவா சொன்ன? இல்லையே. ஏய் கீழே போட்டுருவேன், ஒழுங்கா சொல்லு. ஐ லவ் யூ தானே சொன்னேன்? அது இல்லை. சொல்றியா? நீ என்னை கீழே போட மாட்டேன்னு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். அதனால ஓ நான் கீழே போட மாட்டேன்னு உனக்கு தெரியும். என்ன நடந்தாலும் என்னை விட்டு நீ போகவும் மாட்ட, என்னை விழ வைக்கவும் மாட்ட. ஓ அப்படி. ஆமாம், அப்போ உன்னை விழ வைக்க மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும். அப்போ அங்கே வாடா அப்படின்ட்டு பிடிச்சி அப்படி அவனோட லிப்ஸில் இவன் லிப்ஸை அட்டாச் பண்ண அங்கே அவனுக்கு இன்னும் ஷாக் ஆயிடுது. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அங்கே ரொம்ப அழகாக இருக்குது அந்த மொமெண்ட்ஸ்லாம். ஸோ இப்படி ஒரு 2 days ஸ்கிப் ஆக ஆக்சுவலாக வந்துட்டு வீட்டில் பாட்டிக்கும் தெரியும் கிம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவன் ஹாப்பியாக இருக்கிறது அவங்க பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவங்க பாட்டிக்கும் அப்டிஷன் கிடையாது. அதனாலேயே இவங்க லைஃப்பில் லவ்வில் அப்டிஷன் பண்ண யாருமே இல்லை, ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு டேஸ்லாம். இப்போ அப்படியே ஒன் டே காட்டோன்னா ஒரு பெரிய மரம், அந்த மரத்தோட தூரில் வந்துட்டு நம்ம மர்மைட் தான் அப்படியே சாஞ்சு உட்காந்துருக்கான். ஸோ அவனோட மடியில், அதாவது லேப்பில் வந்துட்டு செஸ்ட்டில் சாஞ்ச மாதிரி கிம் உட்காந்துருக்கான். எங்கள் மர்மைடோட ஹேண்டு வந்துட்டு கிம்மோட ஹேண்டோட அட்டாச் ஆகிருக்கு கிம்மோட லேப்பில். அந்த பொசிஷன் இருக்கும்ல, ஸோ அந்த பொசிஷனில் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல மர்மைட் சொல்லு கிம், அது வந்து எனக்கு உன்கிட்ட ஒன்று சொல்லணும் கிடையாது, எக்ஸ்போஸ் பண்ணணும். எக்ஸ்போஸ் பண்ணணுமா? என்ன? என்னோட ஆசை. ஆசையா? ஆமாம். அதோ அங்கே தெரியுதுல்ல ஒரு இடம். ஆமாம், அந்த இடத்துல ஒரு வீடு கட்டணும். வீடா? ஆமாம், ரொம்ப பெருசாக கிடையாது, ரொம்ப குட்டியாக சட்டலாக ஒரு வீடு. நீயும் நானும் இருக்கிற மாதிரி மட்டும். அந்த இடத்துல ரொம்ப அழகான குட்டி கிச்சன், ரொம்ப குட்டியான ஒரு ஹாலு, அதில் நம்ம 2 பேரும் மட்டும் உட்காந்துக்கிற மாதிரி ஒரு சோஃபா, அது முன்னாடி ஒரு டிவி, அங்கே ஒரு பெட்ரூம். அந்த பெட்ரூமில் ரொம்ப பெரிய பெட்டு வாங்கவே கூடாது, ரொம்ப சின்னதாக இருக்கணும். நம்ம 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருக்கணும் அந்த பெட்டில். அந்த வீட்டில் எங்கே திரும்பினாலும் நீயும் நானும் மட்டும்தான் இருக்கணும். நம்மளோட அந்த குட்டி குட்டி மெமரிஸ், அது மட்டும் இல்லாமல் அது எல்லாமே பிக்சர்ஸாக அங்கே வாலில் இருக்கணும். உனக்கு தெரியுமா, எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு தான் வேணும், அதுக்கப்புறமா வேணா பையன் பெற்றுக்கலாம். அப்படியா? பொண்ணு தான் வேணுமா? ஆமாம், ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு நான் அப்படியே ட்ரெஸ் போட்டு பொட்டு வச்சு அதுக்கு ஜடை பின்னி போட்டு அவ்வளோ அழகாக பார்த்துக்கணும். ஓ அப்படி. ஆமாம், அந்த வீட்டில் அது என்ன மம்மா மம்மான்னு கூப்பிடணும், ஒன்று டாடா டாடான்னு கூப்பிடணும். அந்த வீட்டில் ஃபுல்லாக சுற்றி சுற்றி வரணும், என் கால்கிட்டேயே சுற்றிட்டுருக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே அப்படியே நம்ம 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். ஆனால் கேம் என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை மாமா. என்னாச்சுன்னு கேட்டேன். இல்லை ஒன்றும் இல்லை. நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ என்னை விட்டு நீ போயிடுவியா? ஆனால் நீ போகக்கூடாது. ஏன்னா நான் உன்னை வச்சு என் லைஃப் ஃபுல்லாக யோசிச்சுட்டேன். நீ இல்லைனா என்னால் அதை நினச்சி கூட பார்க்க முடியாது மாமா. நீ மட்டும்தான் என்னோட லைஃப். லூசா, நீ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க. இங்கே பாரு கேம், எஸ் நான் யாருன்னு எனக்கு தெரியாது தான். எனக்கு இப்போ வரைக்கும் நான் யாருன்னு ஞாபகம் வரல, எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், என்னோட லைஃபுங்கிற புக்கில் பேஜஸாக இருக்குது நீ மட்டும்தான். ஸோ ஒரு புக்குக்கு பேஜஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பேஜஸ் இல்லாத புக்கு எம்டி. அதே மாதிரி மை லைஃப் இஸ் ஆல்சோ எம்டி வித்தவுட் யூ அப்படின்ட்டு அங்கே நம்ம மர்மைட் சொல்ல. ஸோ எங்கள் கிம் தான், நிஜமாவா? அப்போது லைஃப்லாம் நான் சொன்ன மாதிரி அந்த வீட்டில் நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருப்போமா? 3 பேரும் சந்தோஷமாக இருப்போம். I love you, Mama. I love you too, Kim. Love you, Sonia. ஆமாம், உனக்கு சொல்லாமா வேறு யாருக்கு சொல்ல போகிறேன்? மாமா I love you so much அப்படின்ட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் மாமா இதை. ஸோ
ஸோ மொமெண்ட் அவ்வளோ அழகாக கிம் ஹக் பண்ணிக்கிறான். இல்லை அந்த வீட்டில் 4ஆவதா ஒரு ஆளா என்னையும் சேர்த்துக்க முடியுமா அப்படின்ட்டு ஒரு சவுண்டு. ஸோ 2 பேரும் பார்க்குறாங்க. ஹே சிம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு ஒட்டி கேட்டுட்டு இருந்தேன். டே சிம் அது உனக்குலாம் வெக்கமாவே இல்லை? எப்போ பார்த்தாலும் நாங்கள் 2 பேரும் பேசுறது ஒட்டி கேட்கறது தான் உன் வேலையா? ஆமாண்டா, உங்கள் 2 பேரும் எல்லா ஸ்டோர்லையும் சேர்த்து வைக்கிறதே நான் தான். அதை பற்றி எதுவும் பேசாதீங்க, நான் ஒட்டி கேட்டால் மட்டும் வந்துடுங்க அப்படியே. உனக்கு வேற வெக்கமாவே கிடையாதுல்ல? எவ்வளோத்துக்கெல்லாம் அசிங்கமே பட மாட்டேன். உங்களாவ பார்க்குறதுக்கு நான் ஏன்டா அசிங்கப்படணும்? நீங்கள் எவ்வளோ திட்டினா நான் அசிங்கமே பட மாட்டேன். பட் உண்மையாக சொல்கிறேன், உங்கள் 2 பேரோட லவ் எனக்கே பிடிச்சிருக்குடா. எனக்கு ஏற்ற கடல் கண்ணை இன்னும் எங்கே காத்துட்ருக்கானோ தெரியல அப்படிங்கிற மாதிரி அங்கே சிம் சொல்கிறான். ஸோ அப்போது நம்ம மர்மைட் தான், எங்கே பாரு சிம், கண்டிப்பாக உனக்கு ஏற்ற கடல் கண்ணை எங்கேயோ இருப்பான், உன்னை தேடி சீக்கிரமாக வருவான், கவலையே படாத. உன் வார்த்தை பழிச்சா நல்லா தான் இருக்கும் மர்மைட். இப்போ 2 பேர் வரீங்களா? பாட்டி சாப்பிட கூப்பிட்டாங்க, போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே எந்திரிச்சுக்கிறாங்க. அவங்க ஒருத்தவங்க கையை பிடிச்சிட்டு அப்படியே போகிறாங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ வரைக்கும் இந்த ஸ்டோரி ரொம்பவே அழகாக இருந்துச்சுல்ல? ரொம்பவே ஃபீல் குட்டாக, ஃபுல் ஆஃப் லவ்வோட பார்த்து ரொம்ப அழகாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. எஸ் ஐ நோ. பட் அந்த 2 பேரும் அப்படியே லைஃப் லாங் ட்ராவல் பண்ணியிருப்பாங்களா? இல்லை ஒருவேளை அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்களா? இல்லை பிரிச்சிருப்பாங்களா? இந்த 499 பேஜ்லேயும் ஃபுல் ஆஃப் லவ்வால் அப்படியே ஃபீல் பண்ணியிருந்துச்சு. பட் த லாஸ்ட் 1 பேஜ் மேபி உங்களோட டியர்ஸை வர வைக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஐ டோன்ட் நோ இந்த ஸ்டோரியை பற்றி. பட் த எண்டிங் கொஸ்டின் மார்க்காகவே போய் பாருங்கள். காஸ் எல்லா அழகான காதல் கதையும் ஹாப்பி எண்டிங்காக மட்டும் இருக்கிறதில்ல அப்படின்ட்டு அந்த லாஸ்ட் பேஜுக்கு முன்னாடி பேஜில் ஃபில்லாக இருக்க இப்போது அந்த பேஜில் டியர்ஸ் தான் இருக்குது அப்படியே. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு அதை படிக்கிற நம்ம ஜங்குக் கண்ணில் இருந்து தான் தண்ணி வருது. ஏன்னா இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக ஃபீல் குட்டாக இருந்த ஒரு ஸ்டோரி திடீர்னு ஒரு கொஸ்டின் மார்க்காக மாறும்போது அந்த இடத்துல அவனால் அதை ஏற்றுக்க முடியல. அந்த லவ்வை அவ்வளோ அழகாக ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ இப்போ ஜேகே அப்படியே அவனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க மிரரை பார்க்குறான். அவன் கண்ணில் டியர்ஸ் இருக்குது. அவன் அப்படியே ஷாக்காக பார்க்குறான். ஏய் ஜேகே, எதுக்குடா பாலரா? எதுக்கு பாலரா? எத்தனை பேர் எல்லாம் சொல்லி கேட்டிருப்ப. எதுக்கு அலரா? அழாத அப்படின்ட்டு அவனோட கண்ணை அப்படியே தொடச்சிக்கிறான். எல்லா காதல் கதையும் ஹாப்பி எண்டிங்கா இருக்காதா? அப்போ இது சேடா? இவ்வளோ அழகா லவ் பண்ணுவானுங்க பிரிஞ்சிருப்பானுங்களா? பிரிய முடியுமா? எப்படி பிரிய முடியும்? இல்லை, இந்த லவ் ஸ்டோரி கண்டிப்பாக பிரியக்கூடாது. அந்த லாஸ்ட் பேஜில் என்ன இருக்கும் படிப்போமா? ஏய் ஜேகே, இது ஒரு ஸ்டோரி, ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி. நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுறா? அது என்னவா வேணாலும் இருக்கலாமே. ஹாப்பியாக இருந்தா என்ன, சேடாக இருந்தா என்ன? ஜஸ்ட் ரீட் பண்ணு, இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டோரி அப்படின்ட்டு மிரரை பார்த்து அவனுக்கு அவனே பேசிக்கிறான். இல்லை, ரீட் பண்ணாத. இந்த 2 பேர் இப்படியே இருக்கட்டுமே. இப்படியே இருக்கட்டும். ஒருவேளை பிரிஞ்சிருந்தா அது வேண்டாம். எப்படி பிரிய முடியும்? இல்லை, பிரியக்கூடாது. படிக்காத ஜேகே, படிக்காத. ஒருவேளை ஹாப்பி எண்டிங்காக இருந்தா, இல்லை ஹாப்பி எண்டிங்காக தான் இருக்கும். ஹாப்பி எண்டிங் தான். ஆனால் அவங்க பிரியக்கூடாதே. ஆனால் எனக்கு ஏன் இப்படி ஃபீல் ஆகுது? இது ஏன் எனக்குள்ள இதுக்கு இவ்வளோ போச்சு? எனக்கு இதெல்லாம் வேண்டாம். எனக்கு லவ் வேண்டாம், மயிரும் வேண்டாம். இந்த புக்கு ஆஃப்டர் ஆல் ஒரு புக்கு, ஆஃப்டர் ஆல் ஒரு நாவல். இது ஏன் எனக்குள்ளே இவ்வளோ பண்ணிகிட்ருக்கு? எனக்குள்ளே ஏன் இவ்வளோ பண்ணுது அப்படின்ட்டு அவங்க மண்டையை பிச்சுட்டு இருக்கான். எந்திரிச்சு அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துட்டுருக்கான். அந்த புக்கை பார்த்துட்டு அவனால் படிக்கவும் முடியல, படிக்காமல் இருக்கவும் முடியல. இந்த கதையோட முடிவு என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சுக்கணும். பட் தெரிஞ்சுக்கவும் வேண்டாம்.
ஸோ அவன் ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஷனோட 2 ஹார்ஸ் அதே மாதிரி இருக்கான். அதுக்கப்புறம் இல்லை, கண்டிப்பாக இது ஹாப்பி என்டிங் தான், சேட் என்டிங் கிடையாது, இருக்காது இருக்காது இருக்கக்கூடாது, நான் படிப்பேன் அப்படின்ட்டு ஜேகே அப்படியே உட்காடுறான். உட்காந்துட்டு இங்கே பாரு ஜேகே, இட்ஸ் ஜஸ்ட் அ நாவல், ஓகே, நாட் ரியல் ஸ்டோரி, புரியுதா அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி அவன் மைண்டை ஃப்ரீ ஆக்கிட்டு அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆக கீழே இருக்கவங்களுக்கு ஜேகே மேலே என்ன பண்ணுறானே தெரியல. ஸோ இவங்களும் ஒரு மாதிரி டென்ஷனோடு இருக்காங்க. ஸோ இப்போது ஆஃப்டர் ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே ஜேகே கீழே வரான். ஏய் ஜேகே, என்னாச்சு உனக்கு? என்ன பண்ணிட்டு இருந்த மேலே இவ்வளோ நேரம்? ரோனா சொல்கிறா, என்னாச்சு? உன் ஃபேஸே எப்படி இருக்கு? அது நீ நீ அன்னைக்கு என்கிட்ட ஒன்று கேட்ட ஞாபகம் இருக்கா உனக்கு? என்னடா கேட்டேன்? அது அந்த 2 பேரையும் பிரித்து வைக்கிறது கரெக்டா இல்லை சேர்த்து வைக்கிறது கரெக்டான்னு கேட்டல? ஆமாம். அது எதுக்கு இப்போ சொல்கிற? உன் ஃபேஸ் இருக்கு, உன் ஃபேஸுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன சொல்ல வர? ஜெகே ஜெகே நீ என்ன சொல்ல வர? அப்படின்ட்டு ரோனா ஒரு மாதிரி பதட்டமாக்கி கேட்க, ஏ ரோனா, பிரித்து வச்சு கஷ்டப்படுத்துறதுக்கு ஒன்றா சேர்த்து சாக விட்டுருக்கலாமேடி. எதுக்குடி பிரிச்ச? எதுக்கு பிரிச்ச? ஜெகே என்ன சொல்கிற? நீ புக்கு தானே படிக்க போன? புக்கு தாண்டா படிக்க போன. அந்த புக்கு அதோட கிளைமேக்ஸ் என்ன? நான் படிக்கல. கிளைமேக்ஸ் என்ன அப்படின்ட்டு ரோனா வேகமாக ஓடுறா ஸ்டெப்ஸ் ஏறி. ஸோ இவங்களுக்கே எதுவுமே புரியல. அவனும் அப்படியே பின்னாடியே போகிறான். ஆக்சுவலாக ரோனாவும் இவங்க கிளைமேக்ஸ் என்ன படிக்கலை. ஸோ 2 பேரும் அப்படியே ஓட ஜெகே பார்த்தோன்னா அவன் ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். ஓகேடா, ஆக்சுவலாக நான் இதை ஒரு மூவியாக தான் கன்வெர்ட் பண்ணலான்னு நினச்சேன். பட் எனக்கே தெரியாமல் இது ஒரு 2 ஷார்ட்டாக மாறிடுச்சு. எனக்கு தெரிலடா, ஏதோ என்னோடய ஃபஸ்ட்டு சேனல்னாவே அது ஒரு மாதிரி இமோஷ்னலாக 2 ஷார்ட்டாக தான் இருக்கும் போல இருக்குது. ஸோ சாரி. கண்டிப்பாக 2nd எபிசோட் சூன் போடுறேன். ஸோ எனக்கு இந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்களா? பண்ணுங்கடா ப்ளீஸ். ஓகே ஹோமீஸ், பாய். சார் அமிதா.